அதனால என் அண்ணன் ஊருக்கு போயிடுன்னு சொல்லி திரும்பவுமாக அந்த ஈரான் தேசம் அந்த ஊருக்கே இவளை அனுப்பி வைக்கிறார். அந்த ஊருக்கு வந்தபோது இந்த மனுஷன் ஏறக்குறைய 17 ஆண்டுகள் கடுமையாய் உழைக்கிறார். இரவில கூட டியூட்டி பார்க்கிறார், பகல்ல கூட டியூட்டி பார்க்கிறார். ஆனா எதுவுமே அவருடைய வாழ்க்கையில விருத்தி அடையல. பிள்ளைங்களுக்கு ஒரு சிப்ஸ் வாங்கி கொடுக்க முடியல, ஒரு பக்கோடா வாங்கி கொடுக்க முடியல, ஒரு பாசந்தி வாங்கி கொடுக்க முடியல. எதுவுமே இல்லாத நிலையில மனைவிகளை வனாந்தரத்தை கேப் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்துட்டு போறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒன்றுமே அவர் கையில் இல்லை. அப்படிப்பட்ட மனிதனை வாசித்தோம். அந்த புருஷன் இவ்விதமாய் விருத்தி அடைந்து, ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அந்த மனுஷன் வெறுங்கையாய் போனவனை 2 ராஜாக்களுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் உடையவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. இது எதற்கு பாஸ்டர் அடையாளம்? ரட்சிக்கப்பட்டு புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோட கூட நடந்து வருகிற சிலரை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் யாக்கோபு போல இயேசுவோடு மிக நீண்ட நாட்களாய் நடந்து வந்திருக்கலாம், உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம், உங்களை வனாந்தரத்திலே நயங்காட்டி கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் அழைத்து கொண்டு வந்தவர் சாப்பாடு கொடுத்திருக்கிறார், வீடு கொடுத்திருக்கிறார், ஏதோ வாழறோம் பாஸ்டர், வயிற்றுக்கும் வாய்க்கும் சரியா இருக்குது. ஆனா அவர் சொன்ன ஆசீர்வாதங்கள் எனக்கு வரலனா இன்றைக்கு உங்களோட தான் கர்த்தர் பேச போறார். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், யாக்கோபுடைய வாழ்க்கை வெறுமையா இருந்தது போல உங்க வாழ்க்கை வெறுமையா இருந்த காலங்கள் முடிந்து 2 பரிவாரங்கள் உடைய காலங்களை கர்த்தர் தரதான் போறார். நம்மனா கை தட்டிட்டு இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கட்டாயம் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? வேதம் சொல்லுது, அவர்கள் கட்டாத வீட்டிலும் தோண்டாத துறவிலும் நாட்டாத திராட்சை தோட்டத்திலும். அப்படின்னா பாஸ்டர் நடக்குமா? வேற எவனா வீடு கட்டி நம்மள உள்ள விட்டுருவாரா பாஸ்டர்? அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் இந்த இன்டர்பிரேஷன் தப்பா சொல்றாங்க பாஸ்டருங்க. அப்படின்னா என்ன பாஸ்டர்? ஒண்ணும் இல்லாம ஆரம்பிச்சு அவரோடயே நடந்து வந்தனா ஒரு 25 வருஷம், இப்ப பார்த்தா ஒரு வீட்டை கட்டிட்டேன், இப்ப பார்த்தா திடீர்னு கார், இப்ப பார்த்தா பசங்க வளர்ந்து ஒரு கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டாங்க. எப்படி பிரதர் இந்த வீட்டை கட்டினீங்க? தெரியல, கர்த்தர் கட்டி கொடுத்தாரு. சொல்ல தெரியல உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. என்ன நீங்க கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா, எப்படி இந்த வீட்டை கட்டணும்னு கேட்டீங்கன்னா, உண்மையா இந்த பலிபீடத்தில் சொல்ல எனக்கு சொல்ல தெரியாது. எவ்வளவு ஆரம்பிச்சேன்? 1.5 லட்சம் ரூபாய் ஆரம்பிச்சேன், முடிக்கும் போது 11 லட்சம் ரூபாய். எங்க இருந்து எனக்கு தெரியாது. நான் உண்மையா சொல்றேன், சொல்லவே தெரியாது. ஏன் இதை தான் இங்க சொல்றாரு, நீ நடந்து வந்துகிட்டே வாய, உனக்கு சொரியாத, நீ எப்படி அது உள்ள நுழைஞ்சனே தெரியாது. ஆமென். ஒருவேளை சொல்ற இங்க பெரிய மகிமையான வீடு கொடுக்கலனாலும் 2 கொரிந்தியர் 5:2 சொல்றாரு, நமக்காக கை வேலை இல்லாத ஒரு மகிமையான வீட்டை ஏசப்பா கட்டி, கையை தட்டி சொல்லுங்களேன், எனக்காக ஒரு வீடு ஆசீர்வாதமாய் அங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்குது. ஆமென். அல்லேலூயா. சிலர் கொஞ்ச காலத்துக்குள்ள பாருங்க, சபைக்குள்ள வந்தவனே வளர்ந்து நல்ல ஆவியில பெருகி நல்ல ஆசீர்வாதமா மாறிடுவாங்க. சிலர் பாருங்களேன், ரொம்ப நீண்ட நாட்களா ஜவு மிட்டா இழுப்பான் பார்த்துக்கிறீங்க, இழுத்திங்க ஒன்று ஒட்டி விட்டுருவான் கையில வாட்சி மாதிரி கட்டி, அது இழுக்க இழுக்க வரும் பாருங்க. அந்த மாதிரி சிலர் இழுக்கு 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 கட்சியில பொட்டியே பாஸ்டர் தான் வாங்கி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் பேசக்கூடாதுன்னு தான் வரேன், இங்கே நின்று அப்படி பேசியே சத்துருவாயிரம் பல பேருக்கு நான். ஆமென் சொல்லுங்க. அது பவுல் காலத்திலே இருந்திருக்குது. என்ன சொல்றாரு? நான் சத்தியத்தை சொன்னதனால் சத்துருவாயிடுறேன். நான் மனுஷரையா கர்த்தரையா யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்துறவனா இருந்தா கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே. சிலர்லாம் ஜவு மிட்டாய் மாதிரியே ஒரு 35 எத்தனை வருஷமா பெந்தகோஸ்தே சபைக்கு 35 வருஷமா நான் சேராட்டுக்கு துட்டி எண்ணின்னு இருக்கும். சேராட்டில் போயிடலாமா, நந்தே போயிடலாமா, 5 ரூபா ஆயிடுமே. ஏன் பாஸ்டர் இந்த நிலைமையில் இருக்கிறாங்க? ஏன் பாஸ்டர் இந்த ஆசீர்வதிக்கப்படாதமே அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ரகசியம் இருக்குது. அதை தான் இன்னைக்கு பேச போறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு காலம் வந்தாலும் பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுற ஏதோ வாழறோம், எவ்வளவு காலம் ஆனாலும் அப்படியே இருக்கிறோம் பாஸ்டர், ஏதோ சாப்பிட்றோம், வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரி, கையில் ஆனா ஒண்ணுமே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கையில வாக்குத்தத்தம் உண்டு, கர்த்தர் கூட இருப்பது தெரியுது, ஆனா முன்னேற்றம் இல்லை. ஏன் பாஸ்டர் எனக்கு முன்னேற்றம் இல்லை? ஜெபிக்கிறேன் பாஸ்டர், 1/2 மணி நேரம் லேட் ஆனாலும் சர்ச்சுக்கு வந்துடுறேன் பாஸ்டர், ஆராதனையே முடிஞ்சாலும் சர்ச்சுக்கு வந்துடுறேன் பாஸ்டர், ஆனா முன்னேற தான் பாஸ்டர் என்னால முடியல. ஏன் முன்னேற முடியல? இவனு வாழ்க்கை பாருங்க. 31:6 வாசி தம்பி, 31 ஆதி 31 வாசி 6 வாசிங்க. என்னால் அப்படின்னா என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல வந்தது? என்னால எவ்வளவு முடியுமோ உழைச்சு பார்த்துட்டேன்னு அர்த்தம். சொல்லுங்க. என்னால எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைத்து விட்டேன். உங்க அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்க? உழைப்புக்கு ஏத்த கூலியே கிடைக்கல, ஏமாற்றப்பட்டுட்டான், வஞ்சிக்கப்பட்டுட்டான். வஞ்சிக்கப்பட்டு என் சம்பளத்தை இறங்குது. யாருன்னா அப்படி வேலை செய்வீங்களா நீங்க? ராகேல லவ் பண்றதுனால அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பொண்ணை விட்டு போயிடக்கூடாதுன்றதுனாலே என்ன பண்றாரு? மாமா 10,000 8,000 தான்ன்றார், 7ன்றார், 6ன்றார், இப்ப கடைசியா 1000 ரூபாய் தருவேன் வேலை செய்யற குடும்பமா செய்யற மாமான்றார். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க.
நீங்க வேலை செஞ்ச இடத்துல எவனா பணம் கொடுக்காம உங்களை அமிச்சிட்டா எவ்வளவு கோபம் வரும் உங்களுக்கு? 10 முறை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு வேத பண்டிதருக்கு 17 ஆண்டுகள் இந்த மனிதன் வேலையில உழைத்தானாம். 10 முறை சம்பளத்தை மாற்றினார். வாசிங்க சகோதரி. இடம் கொடுக்கவில்லை. ஆமென். 10 முறை சம்பளத்தை மாத்துறார். கடின உழைப்பு முன்னேறல. 10, 11, 12 வாசிக்கும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் ஒரு தேவ தூதன் மூலமாக சொப்பனத்துல வந்து பேசுறார். கவனிங்க கவனிங்க. சொப்பனத்துல வந்து பேசுறார். யாக்கோபே, நீ எத்தனை ஆண்டு காலத்துக்கு உழைச்சி கையில ஒண்ணு இல்லாம உட்கார்ந்திருக்கிற? இவ்வளவு கடினமா உழைச்சோம் உன் கையில ஒரு 10 பைசா கூட காசு இல்லாம நான் ஒரு ஐடியா கொடுக்கிறேன். நான் உனக்கு ஒன்ன காண்பிக்க போறேன். இதன்படி நீ செய்வாயானால், இதன்படி நீ வாழ்வாயானால் உன் வாழ்க்கை நீ விரும்பினதை விட நான் விரும்பினபடி உன் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது என்ன பாஸ்டர் அவர் விரும்பினது? வாசிங்க சிஸ்டர் அந்த வருஷம் 10, 11. ஆடுகள் அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இந்த புள்ளி வரி வரதெல்லாம் இனிமே உனக்கு நான் கொடுக்க போறேன். அப்படின்னா நீ என்ன பண்ணுனா 3 மரங்களை வெட்டி கொண்டு வந்து அந்த ஆடுகள் பொழியும் போது போடணும் அப்படின்றார். ஆமென் சொல்லுங்க. இந்த 3 மரங்களுக்கு 3 ஆவிக்குரிய குணங்கள் உண்டு. வேத புத்தகத்துல நிறைய இடத்துல மரங்கள் மூலமா கர்த்தர் பேசியிருக்கிறார். கிதியோனை கூட பாத்தீங்கன்னா ராஜா வாக்கின பிறகு நியாயாதிபதி 9ஆம் அதிகாரத்துல அவன் ராஜ பதவியை எடுத்துட்டு இன்னொருத்தனை ராஜா வைக்கும்போது மரத்தின் மூலமா பேசுறார். போய் எந்த மரத்தை கூப்பிடுறாங்க? முதல்ல ஒலிவ மரத்தை கூப்பிடுறாங்க, அத்தி மரத்தை கூப்பிடுறாங்க, திராட்சை மரத்தை கூப்பிடுறாங்க ராஜாவா இருக்கும்படி. கடைசியா முள்ளு செடியில பாருங்க, இவன் யுத்தத்துக்கு போகும்போது தாவீது கிட்ட என்ன செடி? முசுக்கட்ட செடிகள் பக்கத்துல போய் நில்லு, அது உனக்கு போதிக்குன்றார். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு அடையாளம் இருந்தது. மோசே ஊழியத்துக்கு அழைக்கும் போது என்ன செடியை வச்சு அழைச்சாரு? என்னத்துக்கு? முட்செடி. என்ன பாஸ்டர் முட்செடி? முட்செடியில நெருப்பு எரியுது, ஆனா அது வந்து போல. என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய யாருக்கும் அதுக்கு வியாக்கியானம் பண்ண தெரியாது. என்ன அர்த்தம்? நான் முள்ளு மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் கிட்ட உன்னை அனுப்ப போறேன். ஆமென் சொல்லுங்க. கடினமான ஒரு மனுஷன் கிட்ட அனுப்ப போறேன். ஏன் அக்கினியை ஊத்த போறேன். அந்த அக்கினி நீ தான். ஆமென் சொல்லுங்க. ஆனா அவனை வேக வைக்க மாட்டேன், அவனை அழிக்க மாட்டேன். ஏன் அழிக்க மாட்டேன்? அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாதோ என் ஜனத்தை 400 வருஷமா போஷித்து இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உன்னை தெரிஞ்சே தெரியாத 40 வருஷம் அவன் தான் அவனுடைய அரண்மனை வச்சு வளர்த்துக்கிறான். நிறைய நேரம் யோசிப்போம், ஏன் பாஸ்டர் என் எதிரியை கர்த்தர் அழிக்க மாட்டாரு? ஏன் பாஸ்டர் அவங்களை நிர்மூலம் பண்ண மாட்டாரு? நெருப்பு மாதிரி அவங்க குடும்பத்தில் வேதனையை கொடுத்து வச்சிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு 10 முறை வாய்ப்பு கொடுப்பேன். அவன் கீழ்ப்படி வானான்னு பாக்க, இல்லனா அவன் சத்துருக்கள் அந்த சந்ததியின் மேல என் கையை வச்சு கையை தட்டுங்களேன். நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உனி இன்னைக்கு சத்துருவா நினைக்கிறவங்க ஒரு காலத்துல உனக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, ஒரு காலத்துல உங்க கூட ஒண்ணா இருந்திருக்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு அவங்களுக்குள்ள வேதனை அனுப்பிட்டாரு, சந்ததியின் மேல கையை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நம்மளை அழிக்க நினைத்த, நம்மளை பயங்கர கடினமா நடத்தின ஒருத்தரை கூட கர்த்தர் சும்மா விட மாட்டார். தேடி தேடி வேற இருப்பார். என் அனுபவத்தை நான் சொல்றேன். அனாத நாய் நான். எனக்கு ஒரு 15,000 ரூபாய் ஒரு மொய் வந்தது. அந்த பணத்தை கூட ஒருத்தி ஏமாத்தினா எங்க அக்கா காரி. நடந்தது என்ன தெரியுமா? தேடி தேடி கருவ இருக்கிறார். அந்த வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் கிடையாது. யா நான் சொல்றேன், ஒரு காலத்துல சோறு போட்டாங்க, அவங்களை கர்த்தர் விட்டுருவாரு, அவங்களை விட்டுருவாரு. இங்க சொல்றாரு, பார்வோன் என்கிற முள்ளு மேலைய நெருப்பை ஊத்துவேன், அவன் கவனிங்க, அவன் 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 அழிய மாட்டான், சந்ததியை தொடுவேன். அல்லேலூயா. ஒவ்வொரு செடிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் இதை பேசுறேன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு பைபிள்ல வாசிக்கும் ஒவ்வொரு செடிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. கவனிங்க. இப்ப யாக்கோபு கூப்பிடுறாரு, நீ ராத்திரி பகல உழைச்சி கூட ஒண்ணு சம்பாதிக்க முடியாது, ஒண்ணு சேர்த்து வைக்க முடியாது யாக்கோபே. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? 3 செடிகள் மத்தியில உன்னை கொண்டு போக போறேன். வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை வாசிங்க. 3 செடி வந்தது, அந்த வசனம் வாசிங்க. பச்சையா இருக்கிற வாதுமை இடையிடையே. ஆமென் சொல்லுங்க. தேவன் முன்னேறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆலோசனை தருவார்.
எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆலோசனை இல்லை. இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிற தேவ சபையை கவனிங்க. நீ முன்னேறுவதற்கு உனக்கு வேற மாதிரி ஆலோசனை, இவர் முன்னேறுவதற்கு வேற மாதிரி ஆலோசனை. இங்க யாக்கோபு முன்னேறுவதற்கு 3 விதமான ஆலோசனையை தருகிறார். இந்த 3 மரத்தை சொல்லும் போதே என்ன என்கிட்ட பேச வராருன்றதை யாக்கோபு ஆமென் சொல்லுங்க. ஒரு யூதனுக்கு மரத்தை சொன்னீங்கனாலே அந்த மரத்தினுடைய தன்மை என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. முதல்ல சொல்றாரு புன்னை மரம். புன்னை மரம் என்றால் அந்த நிழல் தான் ரொம்ப நல்ல நிழல். புன்னை மரத்தினுடைய நிழல் என்ன சொல்ல வராரு? முதல்ல நீ ஓடிட்டு இருக்க பாரு, இரவு பகலா, பகல் பட்சித்தது, வெயில் என்ன பட்சித்தது, பகல்ல குளிர் பட்சித்தது, இதெல்லாம் நிறுத்திட்டு நீ முதல்ல என் நிழல்ல வாஞ்சையோட உட்காரு. முதல்ல எங்க உட்காரு? ஜபத்துல உட்காரு. அங்க இங்க ரேஷன் கார்டை தூங்கிட்டு அங்க லோன் கிடைக்குமா, இங்க லோன் கிடைக்குமா, கலெக்டர் ஆபீஸ் போற, அந்த ஆபீஸ் போற, போய் 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 அதெல்லாம் விட்டுட்டு என் பாதத்துல அமைதியா உட்கார கத்துக்கன்ற சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது என்ன மரம் பிரதர்? அது வாதுமை மரம் என்பது கவனிங்க, பழம் கொடுக்கிற தேவனுடைய சுபாவத்திற்கு அடையாளம். வாதுமை மரம் என்ன அடையாளம்? ஏப்பா நீ என் பாதத்துல உக்காந்தினா என்னுடைய சுபாவம் உள்ளவனாய் மாறிடுவ, என்ன போல கனி கொடுக்கிறவனா மாறிடுவ, அதனால நீ என் பாதத்துல உட்காருன்றாரு. மூன்றாவது என்ன மரம் பிரதர்? அது ஆர்மோன் மரம் என்பது தேவன் தருகிற ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? யாக்கோபு கிட்ட இந்த மரங்கள் மூலமா பேசுறாரு. யாக்கோபே, இரவிலே உன்னை குளிர் பட்சித்தது, பகலிலே வெயில் பட்சித்தது, 10 முறை உன் சம்பளத்தை மாத்தினாங்க, இன்னைக்கு உன் கையில ₹1 கூட காசு இல்ல, நீ 18 வருஷம் உழைச்சது வீணா போச்சு, இனி நான் உன்னை அப்படி விட மாட்டேன், நான் தெரிந்து கொண்டவன், நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், எனக்காகவாவது உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் பார்க்கறாங்க, வாக்கு பெற்றவன் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறானே, வாக்கு பெற்றவன் இப்படி அலையறானே, ஒண்ணுமே கையில இல்லை என்று உன்னை பார்க்கறாங்க, நீ அலைவது எனக்கு வெக்கமா இருக்குதுன்றார். சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால உனக்கு முன்னாடி இன்னைக்கு நான் போடுறேன், இதுக்கு நீ கீழ் படிஞ்சிட்டினா, இந்த 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 தரிசனத்துக்கு நீ கீழ் படிஞ்சிட்டினா உன்னை 2 பரிவாரங்கள் உடையவனாய் மாற்றிடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. போன வாட்டி நான் ஒரு மரத்தை பத்தி பேசிட்டேன். ஓசியா 4:13 என்னது? புன்னை மரத்தின் வாசிங்க. 4:13 வாசிங்க சிஸ்டர். ஓசியா 4:13 பைபிள் தான் இருக்கு. அது அவர்கள் மலை உச்சியிலே பலியிட்டு நிழல் போதும் இருந்தார். அது நிழல் என்னது? நல்லது. உன்னத பாட்டு 2:3 அந்த நிழல்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். நிழல்ல வாஞ்சையோடு உட்காருவேன். ஆமென். இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய ஜெப வாழ்க்கை காண்பிக்கிறது. ஜெபம் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்குள்ள விசுவாசம் இல்லை தெரியுமா சிஸ்டர்? ஜெபிக்கிறது இல்லை, எனக்கு நல்லது நடக்கும், நான் சரியாயிடுவேன்னு. ஏன் அவங்களுக்குள்ள விசுவாசம் வர மாட்டேங்குதுன்னா அவங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லை. அது மாத்திரமில்லை, நம்பிக்கையை கொண்டு வரும் ஜெபம். நம்பிக்கை கொண்டு வரும். ஜெபிக்கிறவங்களுக்கு நல்ல நம்பிக்கையோட இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்க எதை பார்த்தும் எந்த சூழ்நிலையை பார்த்தும் பயந்துட மாட்டாங்க. நம்பிக்கையை கொண்டு வரும். அது மாத்திரம் இல்ல, தேவனோடு இணைக்கும். சொல்லுங்க. தேவனோட உங்களை இணைச்சியே வச்சிருக்கோம். நேற்று யாரோ சொன்னாங்க, உங்க கூட வந்து அப்படியே ஒரு பிரசன்னமாவே இருக்குதுன்னாங்க. தேவனோட இணைக்கும். எல்லாத்துக்கும் மேல சொல்லட்டுமா? ஜெபம் சுபாவத்தை மாற்றும். நல்லா ஜெபிக்கிறவங்க பாருங்க, நாளுக்கு நாள் சுபாவத்துல மாறின்னு வந்துருவாங்க. ஆரம்பத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு அறிவும் கிடையாது, ஒரு பைபிள் தெரியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள்னா இன்னும் தெரிஞ்சு சத்தியம் தெரிஞ்சு யாருன்னா ஞானஸ்தானம் எடுத்தோமா? ஒரு கர்மம் கிடையாது. நான் 2.5 வருஷம் கழிச்சு ஞானஸ்தானம் எடுத்தேன் ரட்சிக்கப்பட்டு. அப்போ கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. ரட்சிக்கப்பட்ட போது இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க சுபாவத்தை மாற்றணும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லவே மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப ஜெபம் இல்லாம உழைப்பது வீண். யாக்கோபே என்று இங்கே காண்பிக்கிறார் ஆண்டவர். இந்த நிழலில ஆமென் சொல்லுங்க. நீ ஜெபத்தை கத்துக்கிட்டாதான் உனக்கு வருகிற பிரச்சனையை மேற்கொள்வதற்கு உனக்கு ஜெபம் வரும். ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? சரிங்க. இந்த நிழல்ல உட்காந்து கடந்த 3 வருஷமா 17 வயசுல 17வது வருஷத்துல 20வது வருஷம் வரைக்கும் கத்துக்கினார் பாருங்க. இப்ப 2 பரிவாரத்தோட வரார் பாருங்க. அன்னங்காரன் அழிப்பதற்காக நேரா வரான். அந்த அன்னங்காரனை சமாதானப்படுத்தினது, அந்த அன்னங்காரனுடைய இருதயத்தை மாற்றினது, அந்த அன்னங்காரனை கட்டி பிடிக்க வைத்து முத்தம் கொடுத்த எதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஜெபம். எப்படி பிரதர் ஒரு நைட்டு பூரா ஜெபம் பண்ண முடியும் தெரியுமா? எப்படி பண்ண தெரியுமா? தேவனுடைய நிழல்ல ஏற்கனவே உட்கார்ந்து பிராக்டிஸ். ஆமென். சிலர்களா வியாதி வந்துட்டா ஜெபிக்கலாம்னு நினைக்கிறாங்க. முடியாது.
பிரச்சனை வந்துட்டா ஜெபிக்கலாம்னு நினைக்கிறாங்க. முடியாது. பிரேயர் டவர் தான் மோகன் சி லாசர் அண்ணனுக்கும் ஜெப கோபுரத்துக்கும் அந்த கோபுரத்துக்கும் இந்த கோபுரத்துக்கும் எல்லா கோபுரத்துக்கும் எழுதி தான் உன்னால போட முடியுமே தவிர உங்களால என்ன பண்ண முடியாது. அதுக்கு தான் என்ன தேவைன்னா தினந்தோறும் அவர் நிழல்ல வாஞ்சையோடு உட்காரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி உட்கார்ற அனுபவம் வந்துட்டீங்கன்னா எந்த பாஸ்டரையும் தேடி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. நான் சத்தியத்தை பேசுறேன். வந்து சொல்லிட்டான் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக போறன்ட்டான். சொன்னவன் யார் தெரியுமா? என்ன மாதிரி பாஸ்டர் கிடையாது. வானத்திலிருந்து கர்த்தர் அப்படி தரிசனமா பார்த்தவன். வாயில நெருப்பு தோழ வச்சு வாயை சுத்தம் பண்ணி வந்த ஒரு பெரிய தேவதாசன். நீ சாக போற, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு. நம்மள அந்த கபால் எகிரி புடிச்சு பாஸ்டர் எனக்காக உபவாசம் போட்டு ஒரு ஜெபம் அப்படின்னு அழுதுருப்போம். சாவன் சொன்னவன அவன் சொன்னா சொல்லிட்டல்ல நீ போ. ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. உலகத்திலேயே கஷ்டமான ஜபம் என்னென்ன ஜபம் தெரியுமா? ஒரு 7 ஜபம் இருக்குது. ஜபமே பண்ண முடியாத ஜபங்கள் இருக்கு 7 ஜபம். அதுல ஒரு ஜபம் தெரியுமா? நீ செத்து போயிடுவ இன்னும் 7 நாள்ல சொன்னப்போ நம்மளே எழுந்து உட்காந்து ஜெபிக்கிற ஒரு ஜபர். கையை தட்டி அதுக்கு தான் ஜபாவி. அவன் சொன்னா சொல்லிட்டல்ல பாஸ்டர் நீ கிளம்பி எஸ்ஐயா போ கிளம்பிட்டு சுவர்புறமாய் திரும்பி எங்க எஸ்ஐக்கே இந்த ஜபத்தை கத்துக்கிட்ட அவருடைய நிழலில வாஞ்சையோடு நான் உட்கார்ந்து ஒரு கையை தட்டுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. காரை வாங்கி சொற்று போட்டு உள்ள நிறுத்திட்டா கார் ஓட்ட முடியாது பிரதர். தினமும் எடுத்து ஓட்டி 2 சுவர்ல இடிக்கணும். 4 இடத்துல ஒரு எரும மாட்டு மேல இடிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இடிச்சாதான் காரை என்ன பண்ண முடியும். துட்டு இருக்குதுன்னு வாங்கி உள்ள வச்சுட்டா என்ன பண்ண முடியாது. என்ன தம்பி ஓட்ட முடியாது. அப்படிதான் சர்ச்சைக்கு வர்றதுனால நம்ம இல்ல சிஸ்டர் பிரதர் உனக்கு தினந்தோறும் ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். ஜெபம் இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சிஸ்டர். அவன் ஜெபிப்பான் இவன் ஜெபிப்பான் பாஸ்டர் ஜெபிப்பார். பாஸ்டருக்கே ஜெபம் பண்றதுக்கு ஆள் இல்லை. இப்போ நீங்க நினைச்சுன்னு இருக்கீங்க பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாருன்ட்டு. ஆமென் சொல்லுங்க. அவர் பிரச்சனை என்னன்னு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க. ஆபத்து அவசரத்தில் தேவனை பிடிச்சிடலான்னு நினைக்காதீங்க. அதுக்கு தான் சொல்லுவோம் ஜெப நேரத்தை தவற விடாதீங்க. நீங்க லேட்டா எழுந்தாலும் பரவாயில்ல, எழுந்ததுல இருந்து 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க. தேவனை சந்திக்காம உலகத்தை சந்திக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. அவர்கிட்ட பேசாம இந்த வாயை வச்சு வேற யார்கிட்ட என்ன பண்ணாதீங்க பேசாதீங்க. தம்பி சொன்னா 9 மணி வரைக்கும் ஐயாவை பிடிக்கவே முடியல ஆண்டி. ஐயாவை நீ பிடிக்கவே முடியாது. காலையில மட்டும் ஏன் போன் பண்ணாலும் என்ன பண்ண மாட்டான் எடுக்க மாட்டாங்க. ஏன் அவர்கிட்ட பேசணும் முதல்ல. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் பாஸ்டர் 1 கோடி ரூபாய் நீங்க காணிக்க தரதுக்கு 6:30 மணிக்கு போன் பண்ணா கூட போன் எடுக்க மாட்டேன். அவரை பார்க்காம நம்ம வெளியில என்ன பண்ண முடியாது வரக்கூடாது. ஜெப நேரத்தை தவற விடாதீங்க. உபவாசத்தை தவற விடாதீங்க. நான் அடிக்கடி சொல்றேன் ஒரு விடுமுறை எடுத்தாவது ஒரு நாள்ல லீவ் போட்டாவது குடும்பமா இருந்து உபவாசம் பண்ணி ஒரு 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு அப்புறமா கஞ்சி குடி. ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க தேவனுடைய நிழல்ல உட்கார்ந்து பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன பாஸ்டர் நடக்கும்? ஆமேன்னு சொல்லுங்க. உன் வாழ்க்கை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துவார். நான் ஜெபிக்க மாட்டேன். அப்புறம் சர்ச்சுக்கு எனக்கு நேரம் கிடைக்கும் போது வருவேன். அப்புறம் பைபிளை நீ படி. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் நீ பார்த்துக்கோ. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் வாழ்க்கை மட்டும் எப்படி வந்துடணும்னு கேட்டிங்கன்னா உள்ளே லிஃப்ட் வச்சு அப்படி மேலே போகணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு இல்லை சிஸ்டர் பிரதர் இயேசுநாதரை குறை சொல்லாத, பாஸ்டர் குறை சொல்லாத, சபையை குறை சொல்லாத. உன் வாழ்க்கையில என்ன இருக்குதுன்னு பாரு. இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர் யாக்கோபை பார்த்து முதல்ல நீ புன்னை மரத்தின் நிழலில உட்கார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது இன்னைக்கு ஒரு மரத்தை பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச போறேன். அந்த மரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வாதுமை. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். 6:11 வாசிங்க. பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் என்ன பிரதர் வாதுமை தோட்டத்திற்கு போனேன். போதும். பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர் விட்டு மாதுளை செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு எங்க சிஸ்டர் போனேன் நானு. வாதுமை தோட்டத்தில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பழுத்த பழங்கள் இருக்குது. கிரவ் இருக்கான். இங்கிலீஷ்ல என்னது ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பயன்படுகிற நிலைக்கு வந்த பழங்கள் அங்க இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல எங்க உட்காரணும்? தேவனுடைய நிழல்ல உட்கார்ந்தா ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு தேரின் நிலைக்கு நீ வருவ யாக்கோபே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னாகமம் 17:8 வாசிங்க தம்பி. என்னாகமம் 18. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள்ள பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்ப இந்த வாதுமையினுடைய குணமே என்னன்னு கேட்டீங்கன்னா பழம் கொடுக்கிற குணம், கனி கொடுக்கிற குணம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இருக்கிறீங்களா? நான் பேசுற சத்தியம் புரியுதா உங்களுக்கு? முதல்ல நிழல்ல உக்காந்துட்டீங்கன்னா என்ன உள்ள வர ஆரம்பிக்குன்னு கேட்டீங்கன்னா, பழங்கள் வர ஆரம்பிக்கும், கனிகள் வர ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள. அல்லேலூயா. தேவன் நினைத்தால் எவ்வளவு சீக்கிரமா ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதற்கு இந்த வாதுமை மரம் ஒரு அடையாளம். கவனிங்க, மரம் வளர்ந்து கனி கொடுக்கணும்னா அது வேர் பிடிக்கணும், அதுக்கு தண்ணீர் பாய்க்கணும், அதுக்கு பராமரிப்பு வேணும், கடினமான உழைப்பு இருந்தாதான் அது என்ன பண்ணும்னா பழம் கொடுக்கும். இங்க என்ன சொல்ல வரா தெரியுமா? உனக்குள்ள மாத்திரம் கனி நிறைந்த குணங்கள் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நீ கடின உழைப்பு இல்லாமலேயே எப்படி இதை ஒரே ராத்திரியில பூக்க வைத்து, ஒரே ராத்திரியில காக்க வைத்து, ஒரே ராத்திரியில பழுக்க வைத்தேனோ உன்னை என்னால் அப்படி மாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ கடினமா உழைச்சு 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 60 வருஷமா ஒண்ணு வச்சில்ல. உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கேரக்டர் இருக்கு பாருங்க, கேரக்டர் குணம் இருக்கு பாருங்க, இது நல்ல தேர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து பழுத்த நிலைக்கு வரணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நீ கனி உள்ளவனாய் மாறுவாயானால் என்னால உன்னை ஆசீர்வதிக்க முடியும் யாக்கோபேன்னு பேசுறார். ஒரே ஒரு நாள்ல காலையில சிறையில் இருந்தவன மத்தியானம் ராஜாவாக்குனது என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்ன ஆகுது நினைக்கிறீங்க? அவனுக்குள்ள இருந்த கனி. என்னது? அவனுக்குள்ள இருந்த கனி. என்ன கனி? யாரையும் பழி வாங்காத ஒரு குணம், எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்கிற ஒரு குணம். ஒரே பாருங்க, அந்த கனி ஒரே நாள் அவனை ராஜாவாக்கிடுச்சுங்க. தேவன் நினைச்சா ஒரே ஒரு ராத்திரில உன் அட்ரஸே இல்லாம உன்னை தலைகீழா மாத்த முடியும். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உன்னை யாருனே தெரியாதவங்க தேடி வர வைக்க முடியும். எப்ப பாஸ்டர் இது நடக்கும்? நிழல்ல வாஞ்சையோடு உட்காரும் போது அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா உன்னை கனி உள்ளவனா மாத்துவார். ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள கனியே இல்லை? ஏன் நிறைய பேருக்குள்ள சுபாவம் மாறல? ஏன் இன்னைக்கு நிறைய பேர் எந்த நிலையில வந்தோமோ அதே நிலையில இருக்குதா? ஏன் கேட்டீங்கன்னா நிழல்ல உட்கார கத்துக்கல, ஜபத்துல உட்கார்ந்து தேவனோடு பேச கத்துக்கல. அதனால என்ன உண்டாகலன்னு கேட்டீங்கன்னா கனிகள் உண்டாகல. ஆமென் சொல்லுங்க. 25 22ல ஏன் இந்த மனுஷனுக்கு இப்படி போதிக்கிறார்? கவனிங்க, ஏன் இந்த மனுஷன் இப்படி போதிக்கிறார் தெரியுமா? கவனிங்க, நான் சொல்றத எந்த கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் சரிதான். நான் கொஞ்சம் ஆழமா பேசுறேன். நீ தேவனால நேரடி அழைப்பை பெற்று சவுல மாதிரி சவுலே சவுலே நீ ஏன் என்ன துன்பப்படுத்துறன்னு கேட்டு அப்படியே நேர தரிசனமான ஆளா இருந்தா கூட சரிதான். நீங்க மாறாம கர்த்தரால ஆசீர்வதிக்க முடியாது. யாக்கோபா இருந்தா கூட சரிதான். யாக்கோப முதல்ல கனி உள்ளவனாய் மாற்றி விட்டு தான் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறேன். வெறும் 30 ரூபாங்க பால். அந்த பாலை ஊத்துற பாத்திரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது அதுல மிஸ்டேக் இருந்ததுன்னா பால் கெட்டு போயிடும். தெரியுமா உங்களுக்கு? ஏன் அதை கழுவி கழுவி எடுக்கிறோம் தெரியுமா? பால் கெடக்கூடாது. அந்த பால் வெறும் 30 ரூபாய். அந்த பாலை எடுத்து அதை நீங்க தயிராக்கி பாருங்க, 50 ரூபாய். ஆமென் சொல்லுங்க. அந்த தயிரை எடுத்து சிலிப்பிட்டு அதுல இருந்த வெண்ணெயை எடுத்து வச்சு பாருங்க, வெண்ணெய் 400 ரூபாய். ஆமென் சொல்லுங்க. அந்த வெண்ணெயில இருந்து நெய்யை எடுத்து பாருங்க, நெய் 700 ரூபாய். 30 ரூபாய் பால். முதல்ல என்ன வேணும்னா ஊத்துவதற்கு அந்த பாத்திரம் தகுதியா இருக்கணும். சொல்றது புரியுதா? ஆமென் சொல்லுங்க. தகுதி இல்லாத ஒருவரிடத்திலும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாம மாட்டார். தகுதி இல்லாத யாருக்கெல்லாம் பணத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. எங்க அக்கா காரி ஒருத்தர்கிட்ட கோடி பணம் வச்சிருக்கிறா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பில்லி சூனியம் பண்ணிருக்கிறா. ஆமென் சொல்லுங்க. பணம் இருந்தா பில்லி சூனியம் பண்ணுவான். என்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா சபையை கட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. சபையை கட்டுற குணம் எப்படி பாஸ்டர் வந்தது? அதுதான் உள்ள இருக்கிற கனி. உங்ககிட்ட பணம் கொடுத்தா நீ உன் குடும்பத்துக்கே செலவு செய்வ. அதனால தான் கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. பாத்திரம் சுத்தமா இல்லாம அதை கொஞ்சம் கொஞ்சமா விலை மதிப்புள்ளதா கர்த்தரால் என்ன பண்ண முடியாது. நான் பேசுறதுனா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, மூஞ்சி கொஞ்சம் மாறுது. நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் இப்படி தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படி தான் சத்தியத்தில் வளர்ந்தேன். நான் இப்படி தான் சத்தியத்தை கற்றுக்கினேன். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், பாஸ்டர் பாத்திரம்லாம் சுத்தமாலாம் வச்சுக்க மாட்டேன் பாஸ்டர், நீங்க ஊத்த சொல்லுங்க பாஸ்டர், அவரை நான் பார்த்துக்கிறேன் பாஸ்டர்னா கெட்டு போயிடும். உங்ககிட்ட கொடுத்த ஆசீர்வாதம் என்னமாயிடும்? கெட்டு போயிடுன்றதை நீங்க மறந்துக்கணும். அப்ப கவனிங்க, உள்ளே யாக்கோபு கிட்ட 17 வருஷமா கஷ்டப்படுறாரு, வெயில மழையில தெரியும். உங்ககிட்ட என்ன குணம் இருக்குதுன்னு முதல்ல மாத்துறான்றார். 17:8 வாசிப்பது வந்தது. 25 22 வாசி. 25 22 ஆதியாகமம். அவள் கர்ப்பத்திலே என்ன சிஸ்டர், என்ன பிரதர், கர்ப்பத்தில் ஒன்னோட ஒண்ணா அண்ணா அப்பாக்கு நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வயிற்றுல உருவாயிருக்கிறோம். 20 வருஷம் ஆச்சுன்னா நம்ம உருவாகிறதுக்கு நம்ம 2 பேரும் அன்பா வரணும்னு வேண்டிய யாக்கோபு உள்ளே என்ன பண்றான்? மோதந்து ஏசா நீங்க நினைக்கிறீங்களா? மோதந்து யார் சொல்லுங்க? யாக்கோவே, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ நாத்துக்கு வந்தோன்னு சொல்லி உள்ளே குத்துறான் அண்ணனை.
உள்ளே குத்துறான். அவ என்னடா டும்மு டும்முன்னு சவுண்டுக்கு அவளுக்கு ஒன்றும் புரியல. வயிற்றுல இன்னும் குத்துது குத்துது அப்படின்னு பார்த்தா உள்ள குத்துது. பயந்துட்டா, இது உள்ளே ஆச்சு செத்துரும் போலகுது. கத்தர்கிட்ட விசாரிக்கிறதுக்கு அது போறேன். என்னதான் அவர் சொன்னார், 2 சந்ததி உருவாகுது. மூத்தவன், ஆனா மூத்தவன் நல்லவன், இளையவங்கிறான பொல்லாதவன். ஆமேன்னு சொல்லுங்க. உள்ளேயே மோதுது. ஆமேன்னு சொல்லுங்க. சிலர்லாம் உள்ளேயே மோதுவான். ஆமேன்னு சொல்லுங்க. சபை உள்ளே மோதுவான், வீட்டு உள்ளே மோதுவான். சிலர்கிட்டலாம் பேச்ச ஆரம்பிச்சீங்கன்னா முடிக்கும் போது சண்டையில் தான் முடிப்பாங்க. பாத்துக்கிறீங்களா? ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கும். அன்பே கனியே துணிவேன் சாப்பிடும் போது நல்லா தான் ஆரம்பிக்கும். வீட்டில் சாப்பிட்டு கை கழுவுறதுக்குள்ள சில வீட்டில் மோதல் வந்துடும். பார்த்துக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? இந்த மோதுகிற சுபாவம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்ற முடியாது. சொல்ல மாட்டீங்க நீங்க. இதுக்கெல்லாம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சுபாவம் இருக்குது பாருங்க. வீட்டில் நல்லா போகும், 10 நாள் நல்லா போகும் குடும்பம். 10 நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே பரலோகமே என் வீட்டுக்குள்ள தான். சின்ன அடு நைட்டில் வேற பிரேயர் அடிக்கடி. எங்க பாஸ்டர்மா ஜெபம் பண்ணணும். அடிக்கடி என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஒரு குட்டி பரலோகமாய் இயேசுவின் நாமத்திலே மாறுவ. குட்டி பரலோகமா 10 நாள் போகும் பாருங்க. அதுக்கப்புறம் பார்வோன் சேனை நின்ன மாதிரி என்ன ஆகும்? இந்த பக்கம் ஒரு யுத்தத்துக்கும் இந்த பக்கம் யுத்தத்துக்கும் 3 நாள் மூஞ்ச தூக்கி உட்காந்துருக்கோம். இந்த பக்கம் அந்த நாய் இங்க கோவம் வந்த பாருங்க. அந்த மாதிரி ஒரு 10 நாள் வீட்டில் இதுதான் மோதி கொள்ளுகிற சுபாவம். ஒரே நிலையில் இருக்க தெரியாது, ஒரே ஆவியில் இருக்க தெரியாது பாருங்க. நம்மளுக்கு ஒண்ணு இருக்க தெரியாது. அந்த மோதி கொள்ற சுபாவம். இன்னைக்கு யாக்கோபு கிட்ட முதல்ல ஆண்டவன் தெரியுமா, என் நிழல்ல நீ உக்காந்தாதான் உனக்கு என்னென்ன பிரச்சனை, உங்ககிட்ட என்ன குறை இருக்குது பாருங்க. நம்ம குறைய சொன்னோம்னா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க பாருங்க. உன்னிடத்துல ஒரு குறை உண்டுன்னு சொன்னோம்னா அவன் கோச்சின்னு போயிட்டான். அப்போ ஏற்றுக்க மாட்டாங்க. கர்த்தர் தான் பேசணும் குறைகளை. நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்மள மாதிரி அவனாவது பிரசங்கம் பண்ண முடியுமா? மூஞ்சி முகர பார்க்காத பேசுறான். பல பேர் சர்ச்சை விட்டே போறான், இவர் பேசுறது செட் ஆகலன்னு போன்றது. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் ஆண்டவரே? அப்போ யோசிச்சேன், இவ்வளோ பேசி இவன் திருந்த மாட்டானா? நீ பேசினா திருந்த மாட்டான், நான் பேசி திருந்த வைக்கிறேன். இல்லையா? சொல்லுங்களேன். நான் அடுத்த வாட்டி ஒரு பிரசங்கம் எடுக்க போறேன். வரத்துலயே முக்கியமான வரம் என்ன தெரியுமா? என்ன வர சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. என்ன வர சொல்லுங்க? ரிசீவிங். கர்த்தரோட வார்த்தையை ரிசீவ் பண்ணி அப்படியே, அதுதான் முக்கியமான வரன்றார் பவுல். நான் அதை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கிற சத்தியம் கவனிங்க. இங்கே மோதி சண்டை போடுற சுபாவம் யாக்கோபுடைய சுபாவம். முத சுபாவமே 24, 25 வாசி பிரதர். ஏன் அவனுக்கு அவன் மேல இப்படி ஒரு சண்டை பொறாம வந்துச்சு? 24, 25 வாசி. என்னம்மா 24 அதான் பிரதர். அதான் 25 அதிகாரத்திலேயே சொல்றேன் சிஸ்டர். நீங்க அதுக்கு அங்க போயிட்டீங்களா? 25 அதிகாரத்திலே 24 வசனம் 25 வசனம் வாசிங்க. பிரசவ காலம் பூரணமான போது இருந்தன, மூத்தவ சிறந்த நிறமுள்ளவனாயும் அல்லேலூயா. பிரச்சனை என்ன தெரியுமா ஆரம்பிச்சது? எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? கவனிங்க. மூத்தவன் எப்படி இருக்கிறான் சொல்லுங்க. மூத்தவன் எப்படி இருக்கிறான்? ஆனா நம்மளை பத்தி எதனா போட்டுக்குதுன்னு நினைச்சீங்களா? மாநிறமா இருந்தார், கருப்பா இருந்தார், இல்ல கொஞ்சம் சுமாரா இருந்தார், ஒண்ணுமே போடல. ஏன் போடல சொல்லுங்க? அவரை பத்தி சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்ல அவரு. அல்லேலூயா சொல்லுங்க. மூத்தவன் எப்படி இருந்தா உள்ளே பாக்குறான், இவனையும் பாக்குறான், இவனையும் பாக்குறான். சக்கசல் எப்படி நீ வெளில வந்து அப்பா உன்னதான் நேசிக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. சிலருக்கெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். சிலர் அழகா இருக்கிறவங்களை பார்த்தா பிடிக்காது. தெரியுமா உங்களுக்கு? அழகா இருக்கிறவங்களை பார்த்தா பிடிக்காது. அப்படி ஒரு அவங்க மேல ஒரு அப்படியே இருப்பாங்க. அப்படியே இருப்பாங்க. தெரியாது. அதே இவங்களை விட கருப்பு அழகு இல்லாதவங்க ஆள வருது பார்த்தா அப்படி போய் வந்து பேசுவாங்க. எனக்கு தெரியும், வா நான் பார்த்துக்கிறேன், வா நான் பார்த்து. இது யாக்கோபு கிட்ட இருக்குது. இந்த பேஷுவாலிட்டி சொல்லுவாங்க, பட்சபாதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பட்சபாதம் வாங்க பார்த்தீங்களா? இது இவங்கிட்ட இருக்குது. உள்ளே அண்ணன் சவுப்புன்ன உடனே இவர் நம்மளால அங்கேயே குத்த ஆரம்பிச்சிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அங்கேயே மோத ஆரம்பிச்சிட்டான். நீங்க நான் பேசுறதுலாம் எவ்வளவு ஆழம்னு உங்களுக்கு புரியல. அவனுக்கு என்ன இருக்குது? சிவந்த நேரம், அழகானவன் ஏசா பாருங்க. அதனால இந்த ஏசா தான் மூத்தவன் வெளியே வர. வாசி பெரிய தொடர்ந்து வாசி அதுலயே. பின்பு அவன் சகோதரன் என்ன சிஸ்டர்? என்னமா வெளியில வரான் சிஸ்டர். கர்ப்பத்துல இருந்து காலை புடிச்சு விட மாட்டான் சிஸ்டர், நீ வெளில போவாதன்ட்டு. என்னங்க சுபாவம் இது? முன்னேறது விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு புள்ளி எங்கன்னா பாத்துக்கிறீங்களா நீங்க? கர்ப்பத்துள்ளிய
அண்ணன் வெளியே போறான். டேய் நல்லபடியா போய் சேர்றா, வெளியே போய் உலகத்தை பாரு, அப்பா உனக்காக 20 வருஷமா காத்துன்னு கிடக்கிறாரு. அம்மா வேண்டாத கோயில் இல்ல, போடாத இல்ல, போவாத சாமியார் இல்ல, போவாத பாசிக்கிட்ட தீர்க்க தரிசனம் இல்ல, போடா நல்லபடியா அண்ணனை அனுப்புறதுக்கு பதில உள்ள காலை பூச்சி என்ன பண்றான்? இன்னும் சுபாவங்க இவன். ஏன் 17 வருஷம் வெயில்ல அழிஞ்சான் தெரியுதா உங்களுக்கு? ஏன் வெயில்ல சாவச்சாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஏன் போட்டு அவனை வாட்டி வச்சாருன்னு தெரியுதா உங்களுக்கு? வந்தவொடனே லாபானுக்கு டமானு மண்டையை போட்டு என் மருமவனுக்கு தான் சொத்தலாம், இதெல்லாம் நீயே பராமரிச்சுக்கணும் லாபானை போட்டல எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க அவருக்கு? வந்து சேர்ந்த சரியான நேரத்தில், உயிர் பிரிய நேரத்தில் என் தங்கச்சி புள்ள வந்து சேர்ந்தரா, இந்த சகலமும் உனக்கு சொல்ல முடியுமா முடியாதா? முடியுமா? ஒரே ராத்துல பீச புடுங்க யாரால முடியும்? அவரால் முடியும். பீஸே புடுங்கல, இவன் பீச புடுங்குறாரு பாருங்க. இவன் புத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அழகா இருக்கவன பார்த்தா பிடிக்காது. அப்புறம் எவனா முன்னாடி முன்னேறானா அவன் காலை பூச்சி வாரி விடுறது. சில பெருச்செல்லாம் கூடிய இருக்கும் பார்த்துக்கிறீங்களா? அதனால தான் பெருச்செலியை தொடாதுன்னு போட்டுக்குது யாத்திராகமத்தில், லேவியாகமத்தில். பின்னாடியே குழி வெட்ட நமக்கு தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன சுபாவம் சிஸ்டர் இது? குதிங்கால பிடிச்சி இழுக்கிறது, முன்னேற விடாம தடுக்கிறது, இதெல்லாம் யாக்கோபு கிட்ட இருந்த ஒரு கெட்ட பழக்கம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க நீங்க. முன்னேற விட மாட்டான் பாருங்க. சிலருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே அடுத்தவங்க முன்னேறினா பிடிக்காது பாருங்க. சிலருக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா தன்னை விட யாரா நல்லா சொப்பு வச்சிருந்தா பிடிக்காது, ஓச்சி போட்டு வந்துடும். பாத்துக்கிறீங்களா நீங்க? வீட்டுக்கு சண்டை நம்மால் செஞ்ச தெரியாது, நம்ம சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க போய், ஏன் நேத்தான் வாங்கி கொடுத்தா அந்த ஒச்சி போட்டு போட்டான் பாரு உன் புள்ளன்னு. இதுக்கு இல்லைன்னு ஒச்சி போட்டு வந்துடும். பாத்துக்கிறீங்களா? நல்ல சட்டை போட்டு வந்தா கீசி விட்டு வந்துடும். இதுதான் யாக்கோபுனுடைய குணம். ஆமேன்னு சொல்லுங்க. லேலூயா. ஆனா ஆவிக்குரிய இவங்க நாங்க நம்ம எப்படித்தான் இருக்கணும்? ஒருத்தங்க அழகா பார்த்தீங்கன்னு சொல்லணும், உண்மையிலேயே கர்த்தருடைய படைப்பில் நீங்க நல்லா இருக்கிறீங்க. அல்லேலூயா. உண்மையா உங்ககிட்ட பழகிறத நான் சந்தோஷப்படுறேன் சொன்னீங்கன்னா உனக்குள்ள கனி வந்துருச்சுன்னு அர்த்தம். யாராவது உன்னை விட வேகமா முன்னேறி போயிட்டு இருக்காங்கன்னா மனதார போய் என்ன பண்ணணும் தெரியுமா? வாழ்த்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. உண்மையா நீங்க சர்ச்சைக்கு வந்து இவ்வளவு காலத்துக்குள்ள இவ்வளவு அழகா முன்னேறிட்டீங்க, இந்த வீட்டை கட்டிட்டீங்க. உண்மையா என் மனசார சொல்றேன், நீங்க ரொம்ப கர்த்தரால் ஆசீர்வதிக்க இப்படி சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு வீட்டு உள்ள கட்டிட்டு நானும் தான் 17 வருஷமா போயிடு, ஒரு நேற்று காலைல தான் வந்தா இந்த பாஸ்டரும் அவ்வளவுதான் வச்சுட்டு பேசுறேன். உங்களுக்கு கண்ணு இல்லையா ஏசப்பா? அவரு கண்ணு நல்லா இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அவருக்கு எல்லாம் இருக்குது, உள்ள உனக்குள்ளா இருக்குது. ஐயா நான் யாரை சுத்தி பேசுகிறேன்? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை மைண்ட்ல வச்சு யாக்கோபை பத்தி பேசுகிறேன். குதிங்கால என்னடா பழக்கம் இது? எவனாவது இது மாதிரி செஞ்சுக்கிறான் உலக சரித்திரத்துல? நீ வெளில போக கூடாது, உள்ள வாடான்னுட்டு குதிங்கால பிடிச்சி இழுத்துக்குன்னு முன்னேற விட மாட்டான் பாருங்க. இது சின்ன வயசுல இருந்தே இருக்கும். இன்னைக்கு அந்த புத்தியை மாத்த சொல்றாரு. ஆமேன். யாக்கோபுக்கு பொறாமை இருந்தது. எதுக்கு? சிவப்பா அழகா இருக்கிறான் அண்ணன், மூத்தவன் இருக்கிறான், அப்பா வேற நேசிக்கிறார் அவனை. என்னது? நான் அடிக்கடி சொல்லுவேன், எவனை நான் நேசிக்கிறேனோ அவனை நேசிப்பேன், எவன் மேல இறக்கமா இருக்க சித்தமா இருக்கணும் இறக்கமா இருக்க சித்தமா இருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் உங்க அறிவுக்கு புரியவே புரியாது. அல்லேலூயா. அதனால அப்பா வேற அவன் என்ன பண்றாரு? நேசிக்கிறாரு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 யாக்கோபுக்கு ஏசாவை கண்டாலே பிடிக்கல. அது ஏனே தெரியல. கூட பிறந்த தங்கச்சி அக்காவை பார்த்தாலே அக்காங்களுக்கு பிடிக்க மாட்டுது, அண்ணன் தம்பிகளுக்கு பிடிக்க மாட்டுது. வீட்டுக்கு வந்த நான் நாத்தனாரா பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. ஓர குத்திங்களை பார்த்தாலே என்ன பண்ண மாட்டேன், என்னமோ உள்ள வளர்ந்துச்சு சிஸ்டர். 29:30 வாசித்தம். 29:30 வாசி. 29:30. இல்லம்மா 29 அங்க போறீங்க நீங்க, இங்கேயே நில்லுங்க நீங்க, அங்க அதை தாண்டாதீங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது இருந்தான். கொஞ்சம் தா, இளைத்து போயிருக்கிற, களைச்சி போய் வந்திருக்கிறேன் என்றான். இதனாலே உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு விற்று போடு என்றான். போதும் சிஸ்டர், நான் சொல்லும்போது படிங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கூட பிறந்த அண்ணங்காரன், அதுவும் ஒட்டி பிறந்த அண்ணங்காரன். நமக்கு 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு பிறந்ததே கஷ்டப்பட்டா நம்மளுக்கு தாங்க மாட்டேங்குது. அக்கா கஷ்டப்படுது, தங்கச்சி கஷ்டப்படுது. கூடயே ஒரே கர்ப்பத்தில் 10 மாசம் இருந்து வெளியே வந்தவன் களைச்சி போய் ஓடியாரான் சிஸ்டர். களைச்சி போய் ஓடியாரான். என்னமோ பிரச்சனையில ஓடியாரான். குழந்தை என்னமோ போராட்டத்தில் வரான். உன் கையில இருக்கதான் கேட்கறான், உன் கையில இல்லாததை கேட்கல சிஸ்டர். நீ வச்சிருக்கிறத கொஞ்சம் கொடுன்னு கேட்கறான். அது கூட கூட பிறந்த சகோதரனுக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு இவனுக்குள்ள பொறாமை வளர்ந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது?
இல்லாத ஒண்ணும் கூட பிறந்தவன் கேட்கல சிஸ்டர். உங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கூடன்னு கேட்கறான். இந்த உதவி செய்கிற குணம் கூட உடன் பிறந்தவனுக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு பொறாமை வளர்ந்து நிக்குது. அதனால தான் சொல்றேன், பொறாமையை மட்டும் வளர்க்காதீங்க யாருமே. அல்லேலூயா. அந்த பொறாமை என்ன தெரியுமா ஆகும்? கடைசியில உங்க கையில ஏதாவது இருந்தா கூட அவங்க அவசர நிலைக்கு கொடுக்கிறதுக்கு விடாம தடுத்துரும். நீங்க கொடுக்காம என்னைக்கு தடுக்கப்படுகிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு பரலோகம் அடைக்கப்படும். உன் எதிரியின் மாடாவது உன் எதிரியின் ஆடாவது ஒரு குழியில விழுந்திருக்க காண்பாயானால் அதை பார்த்துட்டு எதிரி மாடுதானே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உனக்கு பரலோகமே கிடையாதுன்றார். நீ போய் அந்த குழிக்குள்ள அந்த மாட்டை தூக்கி கொண்டு வந்து தப்பி போன அந்த மாட்டை உன் எதிரி விட பார்த்தேன் குழியில விழுந்து செத்து போது அந்த விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு போனோமா அவங்கிட்ட நீ பேசாம. இதுதான் பைபிள். கூட போடுறவன் கஷ்டப்படும் போது நீ உக்காந்துன்னு அதை ரசிச்சு அவனோட டெம்டேஷன் பாருங்க, எதுல வீக்குன்றதை கண்டுபிடிச்சான் பாருங்க. கண்டுபிடிச்சு சிகப்புல தானே நீ முன்னாடி வந்த, உன்னை சிகப்ப வச்சு அடிக்கிறேன். எப்படி அப்பா நேசிச்சது இந்த சிவப்பை வச்சு தானே, இன்னைக்கு சிகப்பை வச்சு அப்பா கொடுத்த அந்த சேஷ்ட புத்திரத்தை புடுங்குற. சாதாரணமானது இல்லை பைபிள். அல்லேலியா சொல்லுங்க. ஆமென். சிலர்லாம் நேரம் பார்த்துன்னு இருப்பான். அப்படி சொல்லுவான் என்கிட்ட, பாஸ்டர் யானைக்கு ஒரு காலம் வந்தா நான் சொல்லுவேன் உனக்கு வரவே வராதுன்னு. ஏன்னா உள்ள என்னத்துக்கு தெரியுமா காலம் வரணும்னு நினைச்சுக்கிற? பழி வாங்குறது காலம். நீ பழி வாங்குற புத்தியோட உட்கார்ந்து நிக்கிற யாக்கோபே, உன்னை என்னால எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அதனால தான் சொன்ன முதல்ல ஜெபத்துல உட்காரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பொறாமையை வளர்க்கறான் பாருங்க. 31ஆம் வசனத்தை சொல்றான், அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்னைக்கு இன்னொருத்தனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் மேல கண்ணை வச்சு அதை எப்படியாவது பிடிங்கன்னு பாக்குறான். இதெல்லாம் புத்தியா? இதெல்லாம் புத்தியா சிஸ்டர்? அவன் கட்டின வீடு, அவன் வாங்கின கார் எப்படியாவது நம்மளுக்கு வந்துடும். எனக்கு இதுல கூட உடன்பாடு இல்லை. யாருன்னா போய் கார் வச்சிருப்பானா, அந்த ப்ளூ கலர் கார் மேல ஏசப்பா எங்க பாஸ்டர் குத்துருங்க ஏசப்பா, அவன் டியூ கட்டி நிற்கிறான். சிலர் வீட்டை பார்த்தா என்ன, ஆண்டவரு இத மாதிரி ஒரு வீடு கொடுங்க, இந்த வீடே குத்துருங்க ஆண்டவர் ஜெபம் பண்றது. அப்ப அவன் எங்க போறது சொல்லுங்களேன்? இன்னைக்கு நிறைய பேருக்கு போகும்போதே அப்படியே பிஸ்கெட்டை வாயில போட்டு வீட்டை பார்த்துன்னு நம்மளுக்கு ஒரு வீடு கிடைக்கலையே, அப்படியே தான் செத்துருவோம் போற வழியே. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சத்தியம் கடினமா பேசுவேன். ஆனா உண்மை என்ன தெரியுமா? கூட பிறந்த அண்ணங்காரன் ஓடி வராயா, நீ யாரு? நீ நேசிக்க வேண்டியவன், சத்தியத்தை தூப்பாக கத்துக்கினவன், உனக்கு தரிசனமா இருக்கிறவன், வாக்குத்தத்தம் கையில இருக்குது. நீ என்ன பண்ணிருக்கணும் யாக்கோபே? குடினா உனக்கு இல்லாததுனா அவசரத்துல உதவுவதற்கே சகோதரன் பிறந்திருக்கிறான் பைபிள் சொல்லுது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நீ ஆபத்துல உதவாம நீ கண்ணை மூடிட்டீனா உனக்கு நீ கூப்பிடும் போது உன் செவி கேட்கப்படாதுன்னு பைபிள் சொல்லுது. இதெல்லாம் வசனம் எடுத்து வாசிக்க நேரம் இல்ல. கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்க பாக்குறான் பாருங்க. விட்டு கொடுக்க தெரியாதவன் யாக்கோபு. என்னது யாரு? ஆமென் சொல்லுங்க. அண்ணன் வீடு கட்டினா, அண்ணன் கார் வாங்கினா, பிள்ளைங்களை படிக்க வச்சா சிலருக்கு பிடிக்காது பாருங்க. நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் நல்லா ஆயிட்டாங்கன்னா நம்மளுக்கு பிடிக்காது பாருங்க. உடன் பிறந்த யாராவது ஒருத்தர் நல்லா ஆயிட்டா நம்மளுக்கு பிடிக்காது பாருங்க. இந்த சுபாவம் ஒரு கிறிஸ்துவனுக்குள்ள இருக்க கூடாது. நீங்க ஜெபி சொல்லணும் அண்ணகிட்ட, எனக்கு தெரியல நம்ம பையன் ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணுவான்னுட்டு நான் ராத்திரி போல அவனுக்காக ஜெபம் பண்ணேன். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதோட அவன் பாஸ் ஆயிட்டான்னு தெரிஞ்சா 25 நாள் போன் பண்றது கிடையாது. என்ன கதை? அது கேட்கும், என்னக்கா போனே கொஞ்சம் வேலையா இருந்தது அதான் பண்ணல. அந்த கோவலாம் தணிஞ்சி உள்ள வந்து ஆவியான ஒரு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அது ஒரு 3.5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் பாஸ் ஆயிட்டான். நம்ம கேள்விப்பட்டேன். இதெல்லாம் ஒரு சுபாவமா நான் கேட்கறேன். இதெல்லாம் வச்சுக்கின்னு நம்ம பைபிள் தூக்கிக்கின்னு சர்ச்சுக்கு வேற வரோம். யோசிச்சு பாருங்க. அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, சிவப்பா பிறக்க வச்சுட்டாரு. அவனை நல்ல வில்வித்தக்காரனா மாத்தி வச்சிருக்கிறாரு. நீ வீட்லயே உட்காந்து அம்மாவுக்கு பாத்திரம் தேய்ச்சி குத்துக்கணும், அம்மாவே சுத்தி வந்து ஒரு திறமையும் கிடையாது, ஒரு கர்மம் கிடையாது உனக்கு. ஆனா அவனை பார்த்து பராமப்படுறது இல்ல பிரதர். இன்னைக்கு யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுபாவெல்லாம் என்ன பண்ணணும்? அவன் வீடு கட்டினா நீ சந்தோஷப்படு, அவன் பிள்ளைங்க நல்லா இருந்தா நீ சந்தோஷப்படு. ஆமென் சொல்லுங்களேன். அவங்க நல்லா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. இந்த அடுத்தவங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி, அடுத்தவங்களுடைய எப்படியாவது அபகரிச்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பேய் குணம். ஆகாப்புக்கு இருந்தது அந்த குணம் இல்ல? 21 ராஜாக்கள் 21 இருந்தது இல்ல? அவரு அநியாயமா ஒரு சின்ன ஏழையானவன் தன்னுடைய பூர்வ குடியில உட்கார்ந்துட்டு அவன் சின்ன திராட்சை தோட்டத்தை வச்சு நிற்கிறான். யாரு உங்களுக்கு நான் பாஸ்டர் ஆகிறேன். நாபோத்து அதை எடுத்துக்கணும்னு பார்க்கறான் பாருங்க. இதுதான் பேய் குணம். பேய் குணம் உள்ள வந்துச்சுன்னா எல்லாத்தையும் அபகரிக்கணும்னு நினைப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
சரி, இவ்வளோ கெட்ட குணத்தை வச்சு இருக்கிற ஒரு ஆளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமா? இதை விட மோசமா நடந்துக்கிறான் பாருங்க. வாசிங்க 27:18 வாசிமா. 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசி. அதுலயே அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, இப்போ அண்ணனை மாதிரி வேஷம் போட்டுக்கின்னு வராரு. உங்களுக்கு தெரியும் இந்த சரித்திரம், விளக்க நேரம் இல்ல. அண்ணனை மாதிரி வேஷம் போட்டுக்கின்னு வேஷம் போடுகிற யாக்கோபு. சொல்லுங்க என்ன வேஷம்? உள்ள வேற ஒருத்தவன், வெளியே வேற ஒருத்தவன். ஹலோ, புரியுதா? உள்ள பார்த்தா வேற ஆளு, வெளியே பார்த்தா உங்களையே நினைக்கிறேன். சாப்பிடும்போது கூட உங்க பேரு சொல்லி ஜெபம் பண்றேன் பாஸ்டர்ன்றான் ஒருத்தவன். அடா பாவி, என்ன மாதிரி பொய் நினைச்சீங்கன்னு நானு. அண்ட புழுவன் ஆகாச புழுவேன் சாப்பாடுல உங்களுக்கு ஜெபம். நீ சோத்துக்கு முதல்ல ஜெபம் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா நானு. உள்ள ஒரு ஆளு, வெளியே ஒரு ஆளு. சிலர்லாம் பாத்தீங்களா, சர்ச்சைக்கு வந்தா அப்படியே ஆவிக்குரியவங்க. பட்டாரா மீன் மார்க்கெட்டு கொண்டு போய் பாருங்க அவங்கள. அவன் சொல்றான் சாவுகிறாய்க்கு வந்துச்சுரா பாடுறான். ஆனா இங்க யாரு? யாக்கோபு உள்ள யாருன்னு கேட்டீங்கன்னா வேற ஆளு, வெளியே பாத்தீங்கன்னா அண்ணனை மாதிரி ஏமாத்திரம். வாசி பிரதர், நேரம் ஆகுது, டைம் ஆகுது, இப்படிதான் பேசினே இருப்பேன். வாசி. நீ அப்பா கேக்குறாரு, நீ யாரு வந்திருக்கிறன்னு சொல்லு. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் நீ யாருன்னு. ஆமென் சொல்லுங்க. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கிறீர். வெள்ளை ஜிப்பா போட்டதால நீ பெரிய பரிசுத்தவான் கிடையாது, உள்ள நான் பார்க்கிறேன. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ யாருப்பான்றார். அப்பயாவது உசாராய் தடதட அம்மா இந்த மாதிரி பண்ணிச்சுப்பான்னு சொல்லிருக்கலாமா? என்ன பேசுறான் பாருங்க. வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, என்ன பொய் பாருங்களேன். பொய்யர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் இது? ஆமென் சொல்லுங்க. எடுத்ததுக்கெல்லாம் பொய். இது சின்ன வயசு நானும் சார்ந்து முன்ன கத்துக்கணும். சிலலாம் வாயை திறந்தாலும் என்னதான். ஒரு அம்மாவுக்கு போன் பண்றேன் ஒரு நாள். நான் அந்த அம்மாவை அங்க தின்னனூர்ல பார்த்துட்டதெல்லாம் போன் பண்றேன். சிஸ்டர், பாஸ்டர் எங்க ஊருக்கு போயிடுறேன் பாஸ்டர். நான் ஏதாவது எங்க டிடி பாஸ்டர் போன் பண்ணுவார். என் கூட பெஞ்சமின். அவன் 1000 கெட்ட குணம் இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. என்ன குணம் இருக்குதுன்னு கேட்பான் இதுல யூடியூப்ல. என்ன குணம்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்கிறதோ அப்படியே சொல்லுவார். பாஸ்டர் டி நகர்ல இருக்கிற பாஸ்டர், ரங்கநாத் ஸ்ட்ரீட் வரைக்கும் வந்தேன் பாஸ்டர். ஏன்பா சொல்லாத போயிட்டேன்? வந்தேன் பாஸ்டர். அப்படியே சொல்லுவார். நான் என்ன சொல்றேன், சொல்றதுல என்ன ஆயிட போகுதுன்றேன். அவர் கேட்கறாரு நீ யாருப்பான்றாரு. இப்ப சொல்றான், நான் உன் மூத்த மகன். துணிகரமான பொய். என் வாசி சிஸ்டர் வாசி. என்னமா உனக்கு சொன்னாரா? அடுத்தவனுக்கு சொன்னதை நம்ம செய்யக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் பேசுற ஆழம் புரியுதுன்னு எனக்கு தெரியல. புரியுதா? அவன்கிட்ட வேற மாதிரி சொல்லிக்கிறாரு, உங்ககிட்ட வேற மாதிரி. அவனுக்கு சொன்னதை நீ செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் உள்ள நோய்ஞ்ச உடனே ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணி வை என் பொண்டாட்டிக்கிட்ட போனா உள்ள நோய்ஞ்ச உடனே என்னதான் எனக்கு கண்டுபடும். ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணலாம் தான் பாப்பேன். விட்டுவிட்டு ஏமா ஃப்ரிட்ஜை பண்ண சொன்னேன்மா, செல்ஃபெல்லாம் பண்ணிக்கிறேன் பாரு. நான் செல்ஃபை சொல்லவே இல்லையே. பேசுறது புரியுதா? இல்ல அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு ஊர்ல இருக்கிற வேலைலாம் செய்யறது நம்ம ஆளு. யாரு? யாக்கோபு பேசிங்கிற. நீங்க எதுவும் உங்களை நினைச்சிடாதீங்க. இதே பெரிய பிரச்சனையாகுது சபையில. ஆமேன். என்னை பத்தி தான் பேசிட்டாரு பாஸ்டர். உன்னை பத்தி பேச நான் யாருன்னு கேட்டேன். ஆமேன் சொல்லுங்க. உன் புருஷனே உன்னை பத்தி பேச பயப்படுறான். உன் பொண்டாட்டியே உன்னை பத்தி பேச பயப்படுது. நான் ஏன் பேச போறேன்? இங்க யாக்கோபை பத்தி பேசுறேன். அவர் வந்து நான் தான் வாசி. நீங்க சொன்னபடியே என்ன பண்ணிட்டேன், செஞ்சிட்டேன். பண்றதெல்லாம் பிராடு வேலை. இப்ப என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். ஹலோ, இருக்கிறீங்களா? இங்க தான் இருக்கிறீங்களா? பண்றது மொத்தம் பிராடு வேலை. அழகாகிறவனை பார்த்தா பிடிக்காது, முன்னேறவனை பார்த்தா காலை பிடிச்சி வலிச்சு விடும், பொறாமை எல்லாம் இருக்கும் சிஸ்டர். வந்தா துணிகரமா பொய் பேசும், அத்தவனுக்கு கொடுத்த வேலையை இது செய்யும். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு என்னை ஆசீர்வதியும் 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 நேச கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளேன் பாச. நான் கடவுளை கொம்பு வேணுமா?
தாவீதை கேட்ட மாதிரி கொல்ல பஞ்சம் வேணுமா, எதிரி துரத்தணுமா, 3 கொடுக்கிறேன், நீயே சொல் நான் உன்னை விட மாட்டேன். ஆசீர்வாதம் கேட்கறான் பிரதர். எப்படி பிரதர் இது? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, ஒரு நல்ல குணம் உள்ள இல்லாம அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் கேட்கறது எப்படி கிரேஸ்? நீ சொல்லு மகள. இது ஏதாவது லாஜிக் இருக்குதா? நல்லா வேலை செஞ்சுட்டு பாருங்க, 8 மணிக்கு 7:45 உள்ள வந்தேன், 5:30 மணிக்கு எல்லாம் வெளில போனா, 5:45 மணிக்கு வெளில போயிருக்கிறேன். எடுத்து பாருங்க, எனக்கு ஏன் இன்கிரிமெண்ட் போடலான்னு சொல்லிட்டு போய் யாரை கேட்கலாம்? முதலாளியை கேட்கறான். 8 மணிக்கு ஆபீஸ்னா வரதே 8:45 ஆட்டிக்கின்னு போறது, 4:30 டிபன் பாஸை கையில வச்சுக்கிறது. ஆனா ஏன் எனக்கு இன்கிரிமெண்ட் போடல? சில ஆள்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. எப்படா 5 மணி ஆவனே பார்த்துன்னு இருக்கிறது. கபால் நாங்கள் 4:50 எழுந்து கையை கழுவிட்டு சங்கு வெளில வந்துடுறது. முன்னேற மாட்டான். பண்ற அத்தனையும் சரியான வேலை இல்லை. இப்ப அப்பா என்னை ஆசீர்வதியும் அப்பா. சரி வாசி நேராச்சு. நீர் எழுந்து அவருக்கு வேற கமெண்ட் யாருக்க? அப்பாக்கு. கண்ணுலையா நான் வர்றது தெரியலையா, தனியா கஷ்டம். நீர் எழுந்தும் கையை நீட்டி என்னை ஆசீர்வதியும். ஏன் வலது கையை முடக்கி கொண்டிருக்கிறீர்? எழுந்து யுத்தம் பண்ணும், எதிரிய மூஞ்சில அடியும், தாடையில் அடியும். ஜபத்துல என்னது எல்லாம் அவருக்கு தெரியும். நீ நான் நேரத்துக்கு வேஷம் போடுவேன். இந்த கவுண்டமணி சொல்லுவ பாருங்க செந்தில, டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா, நீ வந்து எப்பா இதை நான் தப்பு பாஸ்ட் சினிமா பேசுறேன். நான் பார்த்தது 40 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த படத்தை 35 வருஷத்துக்கு முன்னாடி. நீ யாரு, எந்த தின்சில, எந்த முகத்தை? கவுண்டமணிக்கே செந்தில தெரிஞ்சிருந்தா கவுண்டமணியா உருவாக்கினவர் ஒருத்தருமே. சொல்லுங்க. எழுந்து உட்கார்ந்து அப்படியே அப்பா மேல ரொம்ப பாசம். எழுந்து உட்கார்ந்து சத்தியமா நீ வேட்டையாடி வந்த, நீ கஷ்டப்பட்ட, உண்மையா சொல்லு. ஜபத்துல கஷ்டப்பட்ட, உபவாசத்துல கஷ்டப்பட்ட, நீ ராத்திரில ஜபத்துக்கு வந்திருக்கிற, கதறி இருக்கிற சமூகத்துல ஏதாவது ஒண்ணு நடந்து தெருவா டிராக்ஸ் கொடுத்திருக்கிற, அடிக்கிற வெயில்ல நீ கருப்பாய் போய் 2 காலும் வீங்கி போய் உட்கார்ந்து கர்த்தருக்காக ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கியா யாக்கோபே? எவனோ கஷ்டப்பட்டா நீ ஆசீர்வாதத்தை தள்ளி போனன்னு நினைக்கிற. என்ன தப்பான கான்செப்ட் சிஸ்டர்? நாளை உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. கஷ்டப்படுற வெளியில இருக்கிறான், எந்த கஷ்டமே படாத என் ஆசீர்வாதம் வேணும்ன்ற உள்ள உட்காந்துங்கிறான். ஏன் யாக்கோபு 18 வருஷமா அஞ்சாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ பார்க்கும்போது உச்சி கொட்டுற மாதிரி இருக்கும், பாவமா இருக்கும். யாக்கோ ஏன் இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்றான்? லாபானெல்லாம் சிலர் வச்சுக்கிறது கர்த்தர் நல்லதுன்னு நினைச்சிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. அப்போது ஈசாக்கு, என் மகனே இத்தனை சீக்கிரமா இது எப்படி அகப்பட்டது? என்னங்க? அப்ப உனக்கு அவர் தேவன் கிடையாது. எப்படி என்ன? அதாவது சிலர்லாம் அப்பா நீங்க யாக்கோபு ஸ்டோரி ஒண்டி உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அப்படி தலை பிச்சுக்கும். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சத்தியமா இயேசுநாதர் தலைமை அடிச்சு சத்தியம் பண்ணுவான். சிலர்லாம் பாத்துக்கிறீங்களா? கர்த்தர் சத்தியமா பாஸ்டர், பைபிள் சத்தியமா பாஸ்டர், அப்படிலாம் யாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எங்க யாரை இட்டாந்து சேகராம் பாருங்க, கிடைச்சிச்சுப்பா சாப்பிடுங்கப்பா, எப்படியோ கிடைச்சதுப்பா, கஷ்டப்பட்டு புள்ள எடுத்துன்னு. உம்முடைய தேவனாகிய துணிகரமான பொய். ஆமென் சொல்லுங்க. ஏமாற்றுவது. அடுத்து என்ன கொண்டாது? ஏமாற்றுவது. அப்பா அம்மாவை ஏமாத்துற நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. வீட்டில் நல்லவன் மாதிரியும் வெளியில கெட்டவனா நடந்துக்கிற பிள்ளைங்க ஏமாத்துறாங்க. சிலர்லாம் பேங்க்ல ஏமாத்தணும்னே லோன் வாங்குறாங்க சிஸ்டர். கேட்டா கொஞ்ச நாள்ல என்ன பண்றானா? நல்லது தள்ளுபடி பண்ணி விட்டுருவானா, தள்ளி விட்டுருவான். இப்ப ஒரே ஒரு டியூ வெறும் 4500 ரூபாய் இல்ல 400 ரூபாய் கட்டலினாலும் சிபில் ஏற்றி விட்டுருவான். அடுத்த லோன் ஒண்ணுமே உங்களால என்ன பண்ண முடியும்? மோடி வந்து செஞ்ச நல்ல திட்டம் என்ன சொல்லுங்க? ஏமாத்துறது, பேங்கை ஏமாத்துறதுக்கே வாங்குறது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கொடுத்தவனை ஏமாத்துறது. ஆமேன்னு சொல்லுங்க. கொடுத்தவனை என்ன பண்றது? ஆமா, என்ன பண்ண போற? நீ வாங்கிட்டேன் கொடுப்போம் போ, அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க கடன் வாங்கிட்டீங்களா, கடன்காரன் உங்களுக்கு ஃபோன் பண்றானா, ஃபோன் அட்டன் பண்ணாம அவனுக்கு ஃபோனை எடுத்து, பிரதர் கஷ்டத்தில் இருக்கிற, ஏமாத்த மாட்டேன், 3 மாசம் கழிச்சு அவனுக்கு மூச்சு வந்துடும். அப்பா டேய் ஃபோனை எடுத்துச்சு, நீ ஃபோன் எடுக்கலாம், அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான், அவன் பயந்துருவான். கடன் யார் வாங்கல? எல்லாரும் கடன் வாங்குறாங்க சிஸ்டர். அதெல்லாம் தவறே. என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஆனா அந்த நாணயம் இருக்கணும். ஏமாத்தணுன்ற எண்ணத்தோட என்ன பண்ணக்கூடாது? காதலிக்கிறியா, காதலிச்ச பொண்ணிய கல்யாணம் பண்ண, அவன் நல்லவளா தான் கேட்டா துட்டுக்குதா, பின்னாடி பேக்ரவுண்டுக்குதா, இதுக்குதா அதுக்குதான் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு கிட்ட பண்ணணும், அதெல்லாம் அவன் இல்லைன்னு ஏமாத்திட்டு வந்துடாத.
இதெல்லாம் நான் பேசுறதெல்லாம் சத்தியம். ஏமாற்றுகிற குணம், உட்காருங்க எல்லாம் ஒரு இடத்துல அமைதியா உட்காரணும். ஏமாற்றுகிற குணம் யாக்கோபுடைய குணம். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் சொல்றேன், நீ ஒரு கம்பெனில வேலை செய்றியா, ஒரு இடத்துக்கு போறியா, உண்மையா வேலை செய்யணும். வேலை செய்யற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நடிக்க கூடாது. சின்சியரா வேலை செய்யணும். இந்த ஏமாற்றுகிற குணம் ஒரு விசுவாசிக்கிட்ட கூட இருக்க கூடாது. ஆமென். 20ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரா, கிடைக்க பண்ணினார். துணிகரமான பொய், வாயை திறந்தாலே பொய், இதெல்லாம் இன்னைக்கு மாறிடணும். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை வச்சுக்கிட்டு அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நல்லா கவனிக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், அவர் சிநேகிக்கிறவன் தான், வாக்கு தத்தம் உள்ளவன் தான், கர்த்தர் கூடவே இருக்கிறார். ஆனாலும் கர்த்தரால் என்ன பண்ண முடியாது, பழந்துருத்தில எப்பயுமே கர்த்தரால புது ரசத்தை ஊத்த முடியாது. தெரியுமா உங்களுக்கு? பழந்துருத்தி என்பது நம்முடைய பழைய சுபாவங்கள். துருத்தி என்பது நாம் தான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஞானஸ்நான சத்தியம் அறிவதற்கு முன்பாக பழந்துருத்தியா பாருங்க. அந்த பழந்துருத்திக்குள்ள கொண்டு வந்து கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதம் என்கிற, நிறைவு என்கிற, மகிமை என்கிற திராட்சரசத்தை ஊற்ற முடியாது என்பதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க யாரா இருங்க, ஊழியம் செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணி, இரவு பகல உபவாசம், பழந்துருத்தியா பழைய சுபாவங்களோடு ஏமாற்றுகிற குணம், பொய் சொல்லுகிற குணம், அடுத்தவங்க முன்னேறினா அதை பார்த்து பொறாமைப்படுகிற குணம், அடுத்தவங்க அழகா இருந்தா பார்த்து அதுக்கு பொறாமைப்படுற குணம், இதெல்லாம் யாக்கோபின் இடத்துல காணப்பட்டதனால கர்த்தரால அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கவே முடியல. ஆமென் சொல்லுங்க. ஏன் யாக்கோபே வெயிலே, ஏன் யாக்கோபே உனக்கு மழையில அலைஞ்சு தெரியுதா? இப்ப உனக்கு நம்மள பலர் இப்படி ஜென்ம சுபாவங்கள் மாறாமல் அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் யாரையும் இந்த சபையில சொல்லல. இந்த சபையில இதெல்லாம் 916 கோல்டு, இந்த மொட்டச்சி லலிதா ஜுவல்லரி வரார் பாருங்க, அவர் தான் ஷோரூம்ல வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி ஆள் தான் இந்த சர்ச்சில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆமென். நான் பேசுறதெல்லாம் யூடியூப்ல கேட்கறவன் இல்ல வேற எவனுக்கோ பேசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பல பேர் இப்படி சுபாவத்தோட. ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபு கிட்ட, முதல்ல நிழல்ல ஜெபத்துல உட்காரு. உட்கார்ந்தா உன்கிட்ட என்ன குறை, உன்கிட்ட என்ன நிறை, என்ன பிழை என்று என்னால உணர்த்த முடியும். தேவ சமூகத்தில் உட்காராமல் கனி வரவே வராது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்தில் உட்காராம அரை மணி நேரமா, கால் மணி, உங்களுக்கு என்ன டைம் முடியுமோ, என்ன மாதிரி 2 மணி நேரம், ஒரு அப்படி சொல்லல, அரை மணி நேரம் உட்காந்து உண்மையா அவர்கிட்ட பேசு. இந்த டைப் ரைட்டிங் மிஷின், சின்ன வயசுல எத்தனை பேர் டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க. டைப் ரைட்டிங் போயிருக்கீங்களா? ஒரு சீட்டு கொடுப்பான். சீட்டு கொடுத்தோன்னா அந்த சீட்டை மாட்டிக்கணும். மாட்டினோன்னா முதல்ல 4 எழுத்து அடிக்க சொல்லுவான். டிக்கு 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 டக் டக் கர், மணி 7 கை கர்ன்னு எழுத்து சார் போன் அமுச்சு விட்டுருவான். இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது ஜபத்தில். ஆண்டவரே வந்திருக்கிற ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே, என் பிள்ளை கஷ்டம் ஆண்டவரே, பொண்ணு கஷ்டம் ஆண்டவரே, நான் போகிற ஆண்டவரே, ராசம் கடைக்கு பார்த்துருவேன் பார்த்துங்க ஆண்டவரே, எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகலான்னு இருக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு போட்டுமா வானமா ஆண்டவரே, சரி ஆண்டவரே எல்லாம் பார்த்துங்க ஆண்டு இயேசுவின் நாமத்தில் இதோ வரமா வந்துட்டமா. ஆமா வந்துட்டமா. ஜபத்தை பண்ணிட்டு எதுவுமே பேசாம ஒரு அரை மணி நேரம், அதுக்கு தான் காலங்காத்தால் எழுந்துருங்கன்றது. எழுந்துட்டீங்கன்னா நிறைய நேரம் எழுந்து அப்படியே அரை மணி நேரம் ஜெபிச்சுட்டு அப்படியே உட்காருங்களேன். உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ண ஆரம்பிப்பார். உள்ள இருந்து ரைஸ் பண்ண ஆவியானவர் அப்படியே ரைஸ் பண்ண ஆரம்பிப்பார். கொஞ்சமா விம்முவீங்க, கொஞ்சம் அழ ஆரம்பிப்பீங்க. கடந்த காலத்தை காட்டுவார். எங்க இருந்த, எங்க வந்திருக்கிற, உன்னை எப்படி நடத்து, ஏன் உங்ககிட்ட இந்த சுபாவம், ஏன் நேற்று இப்படி செஞ்ச நீ, ஏன் இப்படி நடந்துக்கின நீ, என் பிள்ளை மாதிரியே நடக்கலையே, ஏன் இவ்வளவு அநியாயமா இந்த காரியத்தை செஞ்சுட்ட, உட்கார்ந்தாதான் பேசுவாரு. ஆமென் சொல்லுங்க. நம்ம தான் டைப் ரைட்டிங் கிர்ர டக்கு அவனும் பார்க்கவே மாட்டான் தெரியுமா? எந்த வாத்தியார்னா டைப் ரைட்டிங் மிஷின்ல நீ அடிச்சுக்கிறது கரெக்டான்னு பார்த்துக்கிறானா? எங்க தெரியுமா பார்ப்பான்? எக்ஸாம், லோயர் ஹையர் எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமை போவ பத்தியா, அப்போ உன்னை பெயில் ஆக்கி விட்டுருவான். என்னடா பெயில் வச்சிருவான். அந்த வாத்தியார் பார்க்க மாட்டான், இந்த வாத்தியார் எதையுமே பார்க்க மாட்டான். ஆனா அந்த வாத்தியார் கரெக்டா பார்ப்பாரு. ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நேரமாவது ஜபம் பண்ணிட்டு அமைதியா ஒரு 1/4 மணி நேரமாவது இனிமே உட்கார கத்துங்க. நான் சொல்றேன், அது ஒரு பெரிய கிருபை சிஸ்டர், அது ஒரு பெரிய வரம் சிஸ்டர். அப்படியே மெல்ல சத்தமா கொஞ்சம் இருதயத்திலிருந்து பேச ஆரம்பிப்பாரு. கொஞ்சம் விம்முவீங்க பாருங்க, அப்படியே ஆவியானவன் உணர்த்துறத. கொஞ்ச நாள் இந்த பிராக்டிஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா பக்கத்தில் நின்று மகளே அப்படின்னுவாரு. அதனால தான் நீ துன்பத்தின் நேரத்தில், கஷ்ட நேரத்தில் படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருந்து உன்னை தடவரத போல உணர். அல்லேலூயா. இதுதான் அனுபவம். அப்போ எங்க உட்காரணும்? அவர் நிழல்ல உட்காரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் உணர்த்த முடியும். அப்பதான் கனிகள், நற்குணங்கள் வரும். பாருங்க, சிலருக்குலாம் கொஞ்சம் கனி, கொஞ்சம் நல்ல குணம் இருக்கும், ஆனா நிறைய கெட்ட குணம் இருக்கும். பாருங்க, கொஞ்சம் நல்ல குணம் வச்சிருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்துவ நிறைய கெட்ட குணம், கசப்பு நிறைய இருக்கும், மன்னிக்க முடியாத தன்மை நிறைய இருக்கும். பாருங்க, இறக்க குணம் இல்லாம இருக்கும்.
இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கனி கொஞ்சம் உள்ள அப்படி அது கிடையாது, பூரணம். ஆமென் சொல்லுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23 கடகடன்னு வாசிங்க, டைம் இல்லை, நான் முடிச்சிடறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வாசிங்க சிஸ்டர். 4:23 வாசிங்க கடகடன்னு. உங்க உள்ளத்துல என்ன வந்துன்னா சிஸ்டர், புதிதான கிரேஸ் கவுனிங்க, நான் படிச்சிடுறேன் ஏன்னா டைம் இல்லை. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதி, அப்படின்னா பொய்யான நீதின்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒவ்வொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே எடுத்துட்டீங்களா? இப்பதான் சில புதிய ஏற்பாட்டில் தேடுங்க தம்பி, பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அன்றியும் ஒருவர் இருக்கிற அவங்களை, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 படிச்சுட்டு இருக்கிறேன். அன்றியும் நாம் ஒவ்வொருவரும் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் கோபம் எரிச்சல் தனியே சொல்லிட்டு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். திருடுகிறவன் இனி கம்பெனியில திருடி கொண்டு வராமலும் குறைச்சல் ஒன்று கொடுக்கத்தக்காக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கையினாலே வேலை செய்து திருண்ண துட்டை தாந்து சர்ச்சை கொடுக்காத எவனுக்கும் கொடுக்காதன்றார். ஆமேன்னு சொல்லுங்க. சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சில ஆள்லாம் ஒயின் ஷாப்ல பார் நத்திட்டு திட்டு மண் ஓட்டிட்டு அப்புறம் எங்க கிராமத்தை பத்தி பேசின்னு இருக்கிறேன், இன்னமோ இல்லீகல் வேலையெல்லாம் செஞ்சு போட்டு எடுத்துன்னு வந்து என்ன பண்றாங்க கேட்டு கத்தருக்கு கொடுக்குறாராம். யார் கொடுக்குறாரு? ஏழைக்கு கொடுக்குறாராம். அங்கீகரிக்க மாட்டார். திருடி கொண்டு வந்து கொடுக்காத, உன் கையின் பிரயாசத்தை கொடுன்னு பைபிள். அப்புறம் வாசிங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் பொண்ணு கிட்ட பேச வேண்டாம், உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேச வேண்டாம், உன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச வேண்டாம் என்று அழகா பைபிள்ல போட்டுக்குது. சிலர் டெம்ப்ட் பண்ணி விட்டீங்கன்னா போதும், எங்க தான் வருதுன்னே தெரியாது மெட்ராஸ் பாஷை. கோவத்தில் பேசிட்டு அதுல ராத்திரி உன்னை எத்தினி வாட்டி நான் மன்னிக்கிறதுன்றார் அவரு. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விரித்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் சண்டை போடும்போது கூட என்ன பண்ணுங்க, அதையே கேட்கலுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திடாதீங்க சொல்லிட்டு சொல்றாரு. சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்குணத்தையும் யாக்கோபை விட்டு நீங்க பாரு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயோ மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம வீட்டில் நமக்குள்ள இருக்கிற நற்குணத்தை பார்க்கணுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆமென் சொல்லுங்க. உன்ன தெரியுமா ரகசியம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நமக்குள்ள என்ன குணம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? என் புருஷன் கோபக்காரங்க, இவன் இப்படி தாங்கன்னா பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிப்பா, பாஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டான். இன்னொரு விதத்தில் சொல்லட்டுமா, 2-3 அக்கா தங்கச்சி இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, நீ உன் தங்கச்சிங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வெளியில இருந்து வந்தான் பாரு மாப்பிள்ள, அவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டான். என்ன தெரியும் சொல்ல, உங்க அக்கா ஒரு ஆளு இப்படி அதான் மாதிரி ஒரு பராம பிடிச்சாலு, நீ போய் உங்க அக்கா வீட்டை உட்காந்து நானும் வரமாட்டேன் உங்க அக்கா விட்டுக்கணும், அவன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான். நம்ம கிட்ட கனி இல்லைன்னா நம்ம குடும்பத்தாரை தவிர வேற யாரும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கங்க. உன் பொண்ணு உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணும்போது உன் புள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போறான், இல்ல உங்க அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்கன்னா அவங்க குணம் தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ண. இன்னைக்கு மாத்துங்க, இந்த குணத்துல நான் இருக்க மாட்டேன், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அட்ஜஸ்ட். உங்களை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்றான்? நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு கண்ணி யார் தெரியுமா, நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் யார் தெரியுமா, நம்ம பத்தி சாட்சி கொடு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்ல 4 வீட்டுக்காரன் தான். ஆமென் சொல்லுங்க. இந்த 4 வீட்டுக்காரன் பார்த்துங்கன்னா, இதுங்க சர்ச்சுக்கு போகுது, இது வாரந்தோறும் இப்படி பண்ணுது, ராத்திரி என்ன அல்லேலியா அல்லேலியானுது, காலைல எப்படி இருக்குதுன்னு பார்க்குது. அதனால தான் வீட்டில் கரண்ட் போனால் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை பார்ப்பான் கரண்ட்டுக்கு தான்ட்டு. அவன் சொல்லணும், உனக்கு சர்டிஃபிகேட்னா கொடுக்கணும் தெரியுமா. உண்மையிலேங்க நான் பார்க்குறேங்க, உண்மையாக ஓரளவுக்கு இவங்க என்ன நடந்துக்கிறாங்க, கிறிஸ்துவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு உங்களை குறித்து பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணணுமா, சாட்சி கொடுக்கணும். பாருங்க, நான் சொல்றேன், வேலை செய்யற இடத்துல உங்க முதலாளி சொல்லணும் உன்னை பத்தி, உண்மையிலே இவங்க உண்மையிலே கிறிஸ்துவங்க அப்படின்னு சாட்சி கொடுக்கணும். நம்ம குணங்கள் அப்படி இருக்கணும். பாருங்க, உங்க வீட்டுக்கு யாராவது வேலைக்கு வராங்களா சர்வெண்ட், உங்க சர்வெண்ட் உங்களை யாரா சர்வெண்ட் வேலைக்கு வந்தாங்கன்னா உங்க வீட்டுக்கு வர சர்வெண்ட் சொல்லணும், எங்க எஜமாட்டி அம்மா எங்க 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 ஓனர் மாதிரி யாருமே கிடையாதுங்க, அவ்வளோ நல்ல குணங்க. ஃப்ரிட்ஜில் 8 நாளைக்கு முன்னே வச்சு மூசு அடிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அதை எடுத்து எனக்கு கொடுத்து அனுப்புவாங்க. புதுசாக எதனா செஞ்சால் கொடுக்க மனசே வராதுங்க. அப்படியே அதை வச்சு அது கெட்டு போனாதான் கொடுக்க எனக்கு என்ன வரா. நம்மள பல பேர் அப்படிதான், கொடுக்கலாமா வேணாமா, மிச்சமாய் நம்மளே சூடு பண்ணி சாப்பிட்டுடலாமா, மறுநாள் சூடு பண்ணால் பாய்சன் ஆயிடும். யூடியூப்ல பரவாயில்ல நமக்காவது சோத்திரம் மட்டும் சாப்பிட்டுடலாம். நான் சொல்கிறேன், என்னதான் எங்கே வளர்ந்தீங்கன்னு எந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கட்டி கொடுத்தானே தெரிலங்க. வீட்டுக்கு வர வேலைக்காரங்க நம்மளை சொல்லணும், நீ போற கடைக்காரன் உன்னை பத்தி என்ன சொல்லணும் தெரியுமா,
மளிகை கடைக்கு போறேன், நேற்று போய் இறக்கி விட்டேன். அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட போய் பாருங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் பாஸ்ட் அமைதியா ஓரம் நிப்பாரு. அப்படின்னா என்னை பத்தி என்ன பண்ணுவார்? என்ன கேட்டார் நேற்று? உன்ன என்ன சொன்னாரு? சாட்சி சொல்லணும். நீ போற கடைக்காரங்க, ஐயோ சாவுகராகி வந்துச்சுறான்னு உன்னை பார்த்து, செந்தில் ஒரு பையன் அயன் பண்ற கடை, அங்கதான் பண்ணுவேன், நான் அயன் பண்ணுவேன். அவன் பார்த்துன்னு அயன் பண்ண, சாவுகராகி வந்துச்சு தலை அப்படி. நான் பார்த்தா ஒரு பொம்பளை வருது. ஆமேன். நான் சொன்னேன், ஏன்டா இந்த மாதிரி சாவுகராக்கின்றான் நினச்சிக்கினேன். போன என்னடா ஏன்டா அப்படி சொல்றப்பா, வயசான மாதிரி இருக்குதுடா. என்ன நான் பண்ண போது பாரு, 8 ரூபாய் தான் கொடுக்கும் அயன் பண்றதுக்கு. குத்துட்டு 1000 கேள்வி சொன்ன மாதிரி வந்ததுங்க. வந்தது கொடுத்தது, பேப்பர் வாங்கி வச்சுன்னு போனோம்ல, அந்த பேப்பர் எடுத்தது. எந்த பேப்பரா? துணி இல்ல, அந்த கயிறை கைட்டிட்டு இங்கெல்லாம் என்ன சுறுசுறுமா இதை கொடுக்குறது 8 ரூபாய். அதை கைட்டிட்டு அந்த ஏன் நூலை டைட்டா கட்டின, சட்டெல்லாம் கசங்கிட்டு இருக்குது, வேற பேப்பர் போட்டு. நான் சொன்னேன்ல தலை சாவுகிறாக்கின்ட்டு. அலிசுக்காரன் ஒரு வாரத்துக்கு 6000 ரூபாய்க்கு என்ன பண்றான்? துணி துவைக்கிறான், தேய்க்கிறான். அந்த 6000 ரூபாய் பில் வாங்குறான் மாசத்துக்கு. குப்பை மாதிரி எடுத்து அயன் பண்ணி போடுறான் பாருங்க. அவன் போட்டு போயிடுறான். நம்மளால கொடுக்கறது எப்படியா? 8 ரூபாய் எண்ணிட்டு. சில ஆள்லாம் இந்த மாதிரி இருக்கு தெரியுமா? அந்த கடைக்கு போனாலே கடைக்காரன் சொல்றான், சாவுகராக்கி வருது நம்மள சாவடிக்கிறதுக்குன்னு. நீங்க போற கடைக்காரன், உங்க கறி கடைக்காரன், உங்க மீன் கடைக்காரன், என்னடா இப்படி பேசுறாரு பாசம், தப்பா வச்சுக்காங்க. நீ ஏற ஆட்டோக்காரன் கூட உன்னை பத்தி சாட்சி சொல்லணும். உன்னை தூரத்துல பார்த்தாலே பிரேக் அடிச்சு நிறுத்தி என்ன பண்ணா, ஐயோ அக்கா வருது ஏத்திக்கலாமா சொல்லுங்க. காலியா போனா கூட உன்னை பார்த்துட்டு சனி முத்தி இது ஏறினா கூட பரவாயில்ல, நான் போறேன்டா எப்போ. இதெல்லாம் பாருங்க, நான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் இயேசுநாதருடைய சுபாவம் வர்றதை பத்தி சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறேன். லேலியா சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நல்ல குணங்க வரணுங்க, நம்ம பற்றி சாட்சி கொடுக்கணுங்க. 4 பேராவது நம்முடைய குணங்கள், கேரக்டர், கோபம், எரிச்சல் இதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு துளிர்க்கணும்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு போனா கூட வாதும பழம் கொடுக்காது. வந்த 11 கோல் அப்படியே தானே பிரதர் போச்சு. ஏன் ஒரு கோல் மாத்திரம் துளி தெரியுமா? அவன் தான் பிள்ளைகள் செத்து பலிபீடத்தில் விழுந்த போது கூட உணர்ச்சி வசப்பட்டு ஓடாதவன் அவன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. செத்து போன எதிரிக்கும் உயிரோடு இருக்க நடுவுல நிக்கிறவன் அவன். ஆமேன். அவன் தானா துளிர்க்க முடிஞ்சது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. வந்த நிலை குரமானாம என்ன ஜெபித்தாலும் என்ன கொடுத்தாலும் ஆசீர்வதிக்க ஆபிரகாமின் தேவனே நான் ஆண்டவர் சொல்வாரு. ஆபிரகாம் எங்கள் தகப்பன், நீ சொல்லாதன்வார். சொல்ல மாட்டீங்க. ஆமே. இந்த சிஎஸ்காரன்லாம் எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க எனக்கு தெரியல. அவன்கிட்ட ஆவி இல்லைன்றேன். அவன் தான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆவி இருக்கிறவன். என்ன நல்ல குணங்க. கேட்குறாங்க, எப்படி பாஸ்டர் ஊழியம் 3 நேரம் ஊழியம் செய்றீங்க, பையனை பிரைவேட் காலேஜ் படிக்க வைக்கிறேன்றீங்க, எப்படி பாஸ்டர் ஃபீஸ் கட்டுறீங்க? கர்த்தர் சந்திக்கிறார். நான் கொடுக்குறேன்பா மாதம், இந்தாங்க வருஷம் ஃபீஸ், என் ஃபீஸ் அப்படின்னு கொடுக்குறான். வீட்டுக்கு போனால் விசாரிக்கிறான். உண்மையிலேயே சிஎஸ்காரங்கிட்ட எத்தனை பேர் பழகி இருக்கிறீங்க? யாரை பற்றியும் குறை என்ன பண்ண மாட்டான் தெரியுமா சிஸ்டர்? நான் சொல்றது உங்களுக்கு அவ்வளோ நல்ல குணம் இருக்கும். கொடுத்து உதவுறதுல மிஷினரி ஊழியம் ஓடுறது ஒரு பெந்தகோஸ்தக்காரன் காணி கொடுக்க மாட்டான் தெரியுமா உங்களுக்கு? சொல்லணும் சிஸ்டர், நம்மளை பத்தி நற்குணங்கள் இருக்கணும். இங்க வந்துக்கிற புருஷோத்து வந்துக்கிறா போல. இந்த புருஷோத்தை ஒரு வீட்டுக்கு வேலைக்கு அமிச்சேன். அவர் இருக்கிறதுனால சொல்ற, ஒரு வீட்டுக்கு வேலை அமைச்ச பழைய வீடு டெமாலிஷ் பண்ணிட்டு அந்த வீடை ரினோவேஷன் பண்றாங்க. அதனால வேலை புதுப்பிச்சிக்கினே போறாரு. இவருக்கு சரியான மெஷர்மெண்ட் அளவு எடுக்க தெரியல. அதனால வேலையெல்லாம் முடிச்சிட்டு பார்த்தா அந்த ஓனர் கொடுத்த காசை விட இவர் 5800 ரூபாய் அந்த ஓனருக்கு கொடுக்க வேண்டியிருக்குது. தப்பா அளவு எடுத்துட்டாரு. அப்புறம் வருத்தத்தோட வந்தாரு. இவருக்கு 3 நாள் கூலி இல்லை. 3 நாள் தானே பிரதர் கூலி இல்லை. அவருக்கு 3 நாள் கூலி இல்லாம ஃப்ரீயா வேலை 5800 ரூபாய். இப்போ ஓனர் கிட்ட சொல்றாரு, நான் தப்பா மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன், பரவாயில்ல சார் இருக்கட்டும், நான் அடுத்த வேலை எடுத்து எனக்கு சம்பளம் வந்த உடனே இந்த 5800 ரூபாய் போட்டுறேன்றாரு ஒரு பிரதர் கிட்ட. நான் தான் அமுச்சு வச்சேன் வேலைக்கு, போயிட்டுறேன்றாரு. அந்த ஓனர் என்ன பிரதர் ஆச்சுன்றாரு. இல்ல நீங்க அங்கங்க இடிக்க சொல்லி புதுசா போட்டதுனால எனக்கு அளவு தெரியல, அதனால எனக்கு அவருக்கு கொஞ்சம் படிப்பறிவு இல்லை, மெஷர்மெண்ட் சரியா, பரவாயில்ல நான் அப்புறம் தரேன். ஐயோ பிரதர், நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, துக்கமா சும்மா போக இரு பிரதர். நீ என்ன பிரதர் நஷ்டம் கிஷ்டம் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு பிரதர். வீட்டுல போய் எவ்வளவு தம்பி கொடுத்தாரு தாந்த கையை தான் தட்டுங்களேன். எவ்வளவு சிஸ்டர் கொடுத்தாரு? ஓடாந்து அந்த கண்ணில் தண்ணி வந்துச்சு. நானும் எத்தனை இடத்துல வேலை செஞ்சுக்கிறேன் பாஸ்டர். உண்மையிலே அவன் தான் பாஸ்டர் கிறிஸ்துவன். அதை சொல்லிட்டு சொன்னாரா, இந்த கைட்டி வச்ச டோரு கீரு எல்லாம் நம்மளா தான் காயலாங்கலக்காரன் கூட்டு வேலை பேசின்னு இருப்போம். எல்லாத்தையும் குட்டியான எடுத்தாந்து என்ன பண்ற? நான் வீட்டுக்கு போனா என்ன இத்தனை டோர் வச்சுக்கிற, மூடுற டோருனா அவரு குத்தமிச்சார் பாஸ்டர். கண்டிப்பா சொல்றேன். ஒரு நாள் ராஜன் சொன்னாரு, இதான் வேலை, இதை வாங்கி கொடுத்தா பண்ணுவேன், இதான் கூலி, ஏமாத்த மாட்டேன். ஏப்பா எங்கப்பா போற நீ சர்ச்சுக்கு? சந்தோஷ் அவர் சர்ச்சுக்கு, அவர் எனக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்படி இருக்கணுங்க சாட்சி. யாக்கோபு மாதிரி உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு இல்ல பிரதர் சிஸ்டர். நான் பேசினா நீங்க கோச்சிக்கிறீங்க சிஸ்டர்.
15:8 வாசி பாருங்க யோவான்ல. கனியை நீங்க கொடுப்பதனால இயேசுவினுடைய சீஷர்கள் ஆவதற்கு வயது ஒரு மேட்டரே இல்ல. குணம் மாறணும், கோபம், எரிச்சல், பொறாமை, கலகம், மற்றவரை குறை சொல்லுகிற சுபாவங்கள் மாறணும். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று நமக்குள்ள வைத்திருக்கிறான் பிசாசு, தூக்கி வெளியே எடுக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணணும் சிஸ்டர். உட்காந்துக்கிற தம்பி யாரோ ஒரு தம்பி ஒரு நாள் டேவிட் பிரியாணி வாங்கி வந்துச்சு. பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு. கூட்டம் வந்துட்ட உடனே கொடுத்த பிரியாணி போக ஒரு 8 பேர் 10 பேருக்கு பிரியாணி இல்லை. நான் இங்கே நின்று எல்லாரையும் பார்த்துன்னு பிரியாணி இல்லை சிஸ்டர். சிலர்லாம் அப்படியே கறியை போடுறாங்க, எடுத்து போயிட்டு அதெல்லாம் விடுங்க, அது அவங்க சொந்த போடுறாங்க. பிரியாணி இல்லை. இவன் சந்தோஷம், நீங்க சாப்பிடவே இல்லை, எனக்கு தெரியும். சும்மா என்னப்பா சாப்பாடு, பாய நல்லா சாப்பிட்டேன், திருப்தியா சாப்பிட்டேன்றான். கண்ணில் தண்ணி வருது எனக்கு. என்ன வயசுங்க, 24 வயசுல என்ன பக்குவங்க? ஒரு பொண்ணு ஆராதனை நடத்த சொல்லியாச்சு, மறந்து போயிட்டு இன்னொருத்தர் ஆராதனை, அது எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கோம், ஆராதனை நடத்தணும் நின்று, அதை மறந்துட்டு சொல்லியாச்சு. அந்த பொண்ணு யார் பண்ணது? நம்ம சிஸ்டர் தானே பண்ணாங்க, நல்லா பண்ணட்டும். லேலியா சொல்லுங்களேன், என்ன குணங்க நம்மளுக்குள்ள இருக்குது? குறை சொல்லினே இறங்குதியா? ஒரு 10 பேர் சேர்த்து தான் வாங்கினா என்ன குறைஞ்சிருவார். எனக்கு என்ன தெரியும், நீ புதுசா 10 பேரை கூட்டின்னு வருவன்ட்டு தெரியாத? தெரிஞ்சுன்னா நான் நல்லா வாங்கி போடுறவன் தான். வயசு என்ன தெரியுமா குறை சொன்னவனுக்கு? 40க்கு மேல. அட்ஜஸ்ட் பண்ணவனுக்கு வயசு என்ன தெரியுமா? 20. நான் பேசுறது புரிஞ்சா ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா, ஆமே. அதனால இன்னைக்கு நான் முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 31 வாசிக்கணும், நேரம் இல்லை. அதில் போய் பாருங்க, எல்லா சைட்ல இருந்து அந்த பொண்ணு நல்ல பேர் வாங்கலாம். இன்னைக்கு இங்க பாருங்க, ராஜா நம்மளை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம எழுந்திருக்க வேண்டிய அந்த குணம் நல்லா இல்லாத சாக்கடையை விட்டு எழுந்து வெளில வரணும். ஒரு ராஜா, கவனிங்க, கடைசியா ஒரு கதை சொல்றேன். கதை தான் உங்களுக்கு மனசில் நிற்கும், அதனால சொல்றேன். ஒரு ராஜா அப்படி போய்கினே இருந்தாராம். போனா ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருந்தானா. அந்த பிச்சைக்காரனை பார்த்தோன்னா ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் பாருங்க. போற சாரட்டை ஸ்லோ பண்ணி என்ன பண்ணாரா, ஒரு பித்தளை காசை எடுத்து அவன் கையில தூக்கி போட்டாராம் பாருங்க. அப்படி எக்கி கேட்ச் பிடிக்க போனவன் காசு அப்படியே மிஸ் ஆகி பக்கத்துல பின்னாடி இந்த சாக்கடையில் என்ன ஆயிடுச்சான், விழுந்துச்சான். விழுந்த உடனே இவன் கையை விட்டு சாக்கடையில் கலக்கினுக்கிறானா. ராஜா அப்படியே பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப மனசு என்ன ஆயிடுச்சான், சி நம்ம தான் சரியா போடாத விட்டை விடுக்கு, இவன் என்னடா அப்படின்ட்டு சாரட்டை திருப்பின்னு வந்து, விட்றா அந்த காசை விட்டுறா. எந்த காசை விட்டுறா? அந்த காசை விட்டுறா. உனக்கு பித்தளை காசு தான் போட்டேன், உனக்கு வெண்கல காசே கொடுக்குறேன்னு சொல்ல உடனே குடு ராஜான்ட்டு இந்த கையை என்ன பண்ணானா, கையை சாக்கடையில் கலக்கிக்கினே என்ன பண்றானா. அவர் சொன்னாரா, டேய் தங்க காசு கொடுக்குறேன்டா உனக்கு, நானு என்ன கொடுக்குறேன், தங்க காசு கொடுக்குறேன்டா, குடு ராஜான்னு கையை என்ன பண்ணிக்கினே இருந்தானா. சாக்கடை உள்ள கையை விட்டு தேடிக்கினே கலக்கினே இருக்கிறானா. ராஜா பார்த்தாரா, டேய் என் அரண்மனைக்கு கூட்டுமோ ராஜா, ஆமேன்னு சொல்லுங்க. கடைசியில ராஜா சொன்னாரா, கவுனிங்க, கடைசியில ராஜா சொன்னாரா, எப்பா சரிப்பா அப்படி சொல்றதுக்கு ராஜா அப்படி சொல்லியிருந்தானே என்னைக்கே பாட கட்டி தூக்கி போட்டுருப்பான். இது சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சிருந்தாருன்னா அவரு என்னைக்கு ஊதிருப்பாங்க. அவர் ஒரு நாள் சரி பண்றதுக்கு தான் கடைசி வரைக்கும் பார்ப்பார். இப்ப கூட சொல்றாரு, என் கையில இருக்கிற களிமண்ணு தூக்கி போட்டு வேற பாண்டமா வாணி 5 நிமிஷம் ஆகாது, உன்னதான் பயன்படுத்தணும்னு உட்கார்ந்து இருக்கிறேன். சரியில்லாத ஒன்னதான் சாட்சியா வைக்கணும் இருக்கிறேன். எந்த சபையில உன்னை பத்தி சாட்சி இல்ல சொன்னாங்களோ அந்த சபை ஆமேன்னு சொல்லுங்க. கடைசியில ராஜா என்ன சொன்னாரா, டேய் இந்த தேசத்துல பாதி என்ன பண்ற உனக்கு நானே கொடுத்துடுறேன், தயவு செஞ்சு சாக்கடையில இருந்து கை எடுத்துறான்னு சொன்னா. இந்த பிச்சைக்காரன் சொன்னானா, இந்த சாக்கடையோடு எனக்கு கொடுத்துருங்க, இன்னாண்ட மொத்தம் என்ன. என்ன வேஞ்சலின் குடுக்கிறத குடுக்குறீங்க, இந்த சாக்கடையோட சேர்த்து கொடுங்க, கையை உள்ள விட்டுனுங்கிறது என்னது? அந்த மாதிரி நம்ம ஆளுங்க மேல இருந்து எவ்வளவு கொடுத்தாலும் இந்த பொறாமை, இந்த அழகாகிறவங்களை பார்த்தா, இந்த யாக்கோபு மாதிரி, யாக்கோபுகிட்ட இவ்வளவு இருந்ததா பாஸ்டர், இப்பதான் பாஸ்டர் இவ்வளவு இருந்தது, முன்னேறதை தடுத்து இழுக்கிறது, துணிகரமா போய் பேசுறது. எப்படியா கர்த்தராகிய தேவன் எனக்கு நேரிட பண்ணினாராம். இவ்வளத்தையும் வச்சுக்கின்னு அந்த சாக்கடை பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தா ராஜாவால் நம்மள ஆச்சரியம் பண்ணுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே கண்ணு முடியலாமா?